இந்த முறை நான் உண்மையிலேயே செத்துட்டேன். பனியில் ஒரு ஜேட் பதக்கத்தை கண்டெடுத்தேன். புலியின் வாயிலேயே நேராக நடந்து சென்றேன். நல்லது ஏதோ கிடைத்ததென்று நினைத்தேன். என் உயிரையே அது பறிக்கும் என்று நினைக்கவில்லை. இது எங்கே? என் உடல் முழுவதும் வலிக்கிறது. கொஞ்சமும் பலமில்லை. 1958. நான் காலப்பயணம் செய்துவிட்டேன். ஏய் பிள்ளைகளின் தாயே, மூத்தவன் 3 நாட்களாக காய்ச்சலில் கிடக்கிறான். அவன் சாகட்டும். சாப்பாடும் தண்ணீரும் கொடுத்தேன். லேசான மழையிலேயே இப்படி நடிக்கிறான். தலையில் அடிபட்டிருக்கும் போல. இந்த குடும்பமே அழுகிப் போனது. சீக்கிரம் வேலைக்கு கிளம்பு. இந்த உடல் உண்மையானவன் கவனிப்பாரின்றி கடும் காய்ச்சலில் இறந்திருக்கிறான். அப்படித்தான் நான் இங்கே குடிபெயர்ந்தேன். அண்ணா, இப்போது உடல்நிலை தேறிவிட்டதா? என்னை யாரும் கவனித்துக் கொள்ளவில்லை. அவள் என் சித்திதானே? அண்ணா, இரு. ஆமாம், அவள் சித்திதான். ஆச்சரியமில்லை. நேரம் ஆகிவிட்டது. இப்போது சமைக்காவிட்டால் அம்மா வந்ததும் என்னை மீண்டும் அடிப்பாள். சிஸ்டம். முதியவரே, சீக்கிரம் வெளியே வாருங்கள். எதிர்பார்த்தபடி எதுவுமில்லை. இது நான் குடிபெயர பயன்படுத்திய ஜேட் பதக்கம் அல்லவா? ஐயோ. இதுதான் சிஸ்டம் ஸ்பேஸ். இப்போது என்னால் இங்கே பயிர்களை வளர்க்க முடியும். பிழைத்திருக்க இந்த இடத்தைத்தான் நம்பியிருக்க வேண்டும். ஒருமுறை குடித்தால் பாதிப்பில்லை. இது என் விவசாயத்தையும் வேகப்படுத்தும். அதாவது தீராத கரும்பு விளைச்சல். ஹேய். இங்கே ஒரு புதையல் பெட்டி உள்ளது. சில வசதிகளை திறக்க வேண்டியுள்ளது போல. யாரோ வருகிறார்கள். அண்ணா, விழித்துக் கொண்டாயா? வந்து சாப்பிடு. சரி, புரிந்தது. முன்னரே சொன்னேனே, சாப்பாடு தயாரானதும் வராவிட்டால் நீ இந்த சோற்றை சாப்பிடக்கூடாது. மூன்றாவது, நீ பாதி சாப்பிடு. உன் தந்தை பாதி சாப்பிடட்டும். லிட்டில் வேவுட் மீண்டும் சாப்பிட துணிகிறானா என்று பார்ப்போம். அது அண்ணனுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. அவனுக்கு உடல்நிலை சரியில்லை. என் உணவு எங்கே? தாமதமாக வந்துவிட்டு சாப்பிடவும் வேண்டுமா? கனவு காண்கிறாய். உடல் தேறிவிட்டதால் வேலைக்கு போய் தொலை. நாளைக்கு 5 பாயிண்ட் வீதம், 3 நாளில் 15 வேலைப்புள்ளிகள் நஷ்டம். உன்னால் நாங்கள் கடனாளியாக போகிறோம். பிறகு என்ன? இன்னும் சாப்பிடுவதற்கு வெட்கமில்லாமல் கேட்கிறாயா? போய் மலம் தின்று தொலை. மீண்டும் சொல்கிறேன். உன் உணவு எங்கே? என்னிடம் இன்னும் அரை கிண்ணம் உள்ளது. சீக்கிரம் எடுத்துக்கொள். ஏன் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவில்லை? நாம் அவ்வளவு வறுமையிலா இருக்கிறோம்? அல்லது உன் மகனுக்கு சோறு சேமிக்க என்னை வேண்டுமென்றே பசியால் சாகடித்தாயா? நீ என் மீது பழி சுமத்துகிறாய். ஒரு தாய் செய்ய வேண்டிய காரியமா இது? சொல். மருத்துவமனைக்கு செல்ல 2 ரூபாயாகும் என்று தெரியுமா? உனக்கு 60 வேண்டுமா? கடந்த ஆண்டு நம் குடும்ப உபரி 8 யுவான் மட்டுமே. அதை எப்படி உனக்காக செலவழிப்பேன்? இப்போது நீ வளர்ந்து விட்டாய். உன் இறக்கைகள் வலிமையாகிவிட்டன. என்னை எதிர்க்க துணிகிறாயா? நல்லது. உனக்கு இப்போது 16 வயது. குடும்பத்தை பிரிக்க வேண்டிய நேரம் இது. சொந்தமாக வாழ்ந்து கொள். இன்று நான் தனித்து நிற்கிறேன். என்ன பிரச்சனை? சுற்றும் முற்றும் பார். உன் இளைய சகோதரனை தவிர அவன் கொழுப்பாக இருக்கிறான். மற்றவர்கள் அனைவரும் மெலிந்து காணப்படுகிறார்கள். எல்லோரும் இதை கேட்கிறீர்களா? நான், ஷியாவா, என் மாற்றாந்தாயால் குடும்பத்தை பிரிக்க கட்டாயப்படுத்தப்படுகிறேன். இனிமேல் நான் தனியாக ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்கிறேன். அப்பா, தாத்தா, இன்று அவனா அல்லது நானா என்பதை முடிவு செய்யுங்கள். நீங்கள் தேர்ந்தெடுங்கள். பிறகு எங்கே வசிப்பாய்? உனக்கு என்று இடம் கூட இல்லையே. மற்றும் உணவு, அது எப்படி நடக்கும்? பிரிவதாக இருந்தால் எனக்கு தானியம் கிடைக்க வேண்டும். குறைந்தபட்சம் என் ஆண்டு பங்கையாவது எடுத்துச் செல்கிறேன். நீ கனவுதான் காணுகிறாய். பிரிவதாக இருந்தால் தெளிவாக பிரிப்போம். தாய் வா, கொஞ்சம் தானியத்தை எடுத்து வை. வாய் வா, முதலில் என் வீட்டிற்குச் சென்று தங்கு. சரி, புரிந்தது தாத்தா. இனிமேல் உன் மனைவியை அடக்கி வை. அவள் மீண்டும் தந்திரம் செய்தால் இருவரையும் அடிப்பேன். வாய் வா, இங்கே இருந்தான். அந்த வீட்டில் நீ நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய். கொஞ்சம் ஓய்வெடு. நான் உனக்கு 2 முட்டைகளை வேக வைக்கிறேன். பாட்டி, சோளக்கஞ்சியே போதும். முட்டைகளை பண்டமாற்றத்திற்கு சேமித்து வைப்போம். முட்டைகள் சாப்பிடுவதற்குத்தான். இன்று உன்னை நாங்கள் முறையாக வரவேற்கிறோம். வேண்டாம். வா, கழிவறை வேலை முடிந்துவிட்டது. நீ அங்கேயே ஓய்வெடுத்து குணமடை. நலமானதும் வேலைக்குச் செல். அவசரப்படாதீர்கள் தாத்தா. நான் ஆற்றில் குளித்துவிட்டு மீன் பிடிக்க முடியுமா என்று பார்க்கிறேன். இதோ மாற்றிக்கொள்ள சுத்தமான உடைகள். இதுதான் நான் குளிக்கும் ஆறு. நான் நினைத்தது போலவே இந்த குளத்தில் நாம் நிறைய மீன்களை வளர்க்கலாம். நல்லவேளை நான் நன்றாக நீந்துவேன். இந்த ஆறு மிகவும் ஆழமானது. இது உண்மையிலேயே வேலை செய்கிறது.
உம் இப்போது மீன்பிடிப்பது இருமடங்கு எளிதாகிவிட்டது. வாய்ப்பு கிடைக்கும்போது அவற்றை விற்கலாம். ஏய் வாயா, நீ கொடுத்து வைத்தவன். ஆற்றின் எந்த பகுதியில் பிடித்தாய்? அந்த பெரிய மீனை. அது கிட்டத்தட்ட 10 ஜின் இருக்கும். சும்மா அதிர்ஷ்டம்தான். ஷாங்க்வோங் ஆற்றின் தெற்கே பிடித்தேன். வாவ் வாவ். அண்ணா, இந்த மீன் மிகப்பெரியதாக இருக்கிறது. அக்கா மற்றும் தங்கையை தாத்தா வீட்டிற்கு அழையுங்கள். மதிய உணவிற்கு சமைக்கிறேன். நான் அவர்களை இப்போது அழைத்து வருகிறேன். அண்ணா, நீ முதலில் வீட்டிற்குச் செல். ஹா. ஏய் ஏய் என் அருமை பேரனே, உன் மீன் எப்படி இவ்வளவு வாசனையாக இருக்கிறது? பாட்டி, இது ஒரு ரகசிய செய்முறை. வெளியே காத்திருந்து அனுபவியுங்கள். நல்லது. ஏய், உண்மையிலேயே சாதாரண மீன் சூப்பை விட இது மிகச்சிறந்தது. இந்த வளரும் இடம் ஆன்மீக ஆற்றல் நிறைந்தது. சிறிய ஆன்மீக ஆற்றல் கூட மீனை சுவையாக மாற்றுகிறது. ஹா. மீன் சூப் தயார். ஆ சகோதரரே, மிகவும் மணமாக இருக்கிறது. நிச்சயமாக. எல்லாரும் சாப்பிடுங்கள். பாட்டி, நீங்களும் சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்கள். ஹா. நல்ல பேரன். அந்த ஷியாவா ஒரு உண்மையான அயோக்கியன். என் இடத்தில் அவன் ஒரு வேலையும் செய்ததில்லை. இப்போது மீன் பிடிக்கப் போய்விட்டான். நல்ல வாசனைதான் வருகிறது. ஒரு நாள் உன்னை கவனிக்கிறேன். ஓ, அதனால்தான் இரவு உணவிற்கு வரவில்லையா? விருந்து சாப்பிட்டீர்களா? அம்மா, கொஞ்சம் சாப்பிடுகிறீர்களா? மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு வேண்டாம். நாங்கள் இன்று வீட்டில் இறைச்சி சமைத்தோம். நீங்கள் அனைவரும் இழந்தீர்கள். அவளை புறக்கணி. நாம் தொடர்ந்து சாப்பிடுவோம். நாங்கள் ஏழைகள். பணத்திற்காக சில பொருட்களை விற்க வேண்டும். ஏய் பாட்டி, நான் நகரத்திற்கு போகிறேன். இன்னும் ஒரு மீன் இருக்கிறது. அதை விற்கலாம். வழியில் கவனமாக இரு. இதை எடுத்துச் செல்ல இந்த பையை பிடி. சீக்கிரம் கிளம்பு. சீக்கிரம் திரும்பி வா. இரவில் வெளியே தங்காதே. பாட்டி, கவலைப்படாதீர்கள். நகரம் இவ்வளவு தூரம் என்று நினைக்கவில்லை. ஐயோ, இந்த காலத்தில் வாகனங்களே இல்லை. தோழரே, மன்னிக்கவும். நகராட்சி கடைக்கு எப்படிச் செல்வது? தம்பி, மீன் விற்கிறாயா? எவ்வளவு விலை? நான் பெய்ஜிங் காட்டன் மில்லில் கொள்முதல் குழு 3 தலைவர். என் பெயர் ஷூ குவாங்லிங். வெளியே வந்ததும் ஒரு பெரியவரை சந்தித்துவிட்டேன். இந்த காலத்தில் கொள்முதல் குழுக்கள் சாதாரணம் அல்ல. தொந்தரவில்லை தோழரே. என்னிடம் சில மீன்கள் மட்டுமே உள்ளன. மிக குறைந்த அளவுதான். அதிகமாக இருக்கும்போது உங்களை தேடி வருகிறேன். அடுத்த முறை நல்ல பொருளுக்காக வரமறக்காதே. மீன் வாங்கும் இடம் அங்கே இருக்கிறது. நன்றி. ஐயா, இப்போது ஒரு ஜீன் விலை என்ன? ஒரு ஜின் 0.12 யுவான். சிறிய மீன்களை கொண்டு வராதீர்கள். நன்றி ஐயா. எனக்கு சில சாக்கு பைகள் தருவீர்களா? வெளியே மீன்கள் உள்ளன. அங்கே நிறைய இருக்கின்றன. இப்போது அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். வாவ், இவ்வளவு இருக்கிறதா? நீண்ட நாட்களாக மீன்களை சேமிக்கிறேன். இவ்வளவு மீன்களை பிடித்துவிட்டேன். இதற்காக எத்தனை பேர் நீரில் இறங்கினார்கள்? இவை ஏன் இவ்வளவு பெரியதாக இருக்கின்றன? அனைத்தும் இந்த பையில்தான். ஆம். ஹா. நல்லது நல்லது நல்லது. அனைத்தையும் நானே எடுத்துக்கொள்கிறேன். இந்த இடம் நான் நினைத்ததை விட பயனுள்ளது. மீன் பிடிக்கவும் வளர்க்கவும் முடிகிறது. ஹா. 62 ஜின் 8 லியோங். ஒரு ஜின் 0.12 யுவான். மொத்தம் 7 யுவான் 5 மவு 3 ஃபன். நன்றி முதலாளி. இனிமேல் சீக்கிரம் வந்து விற்பனை செய். இப்போதே கொண்டு வா. நாளை உன்னுடைய இந்த சரக்கை நான் விற்க வேண்டும். சரி, புரிந்தது. இங்கே செலவு செய்ய கையில் பணம் இருக்க வேண்டும். ஓ, இங்கே சூழலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. சிறிது மிட்டாய், மசாலா பொருட்கள், தீப்பெட்டி, சமையல் பாத்திரங்கள் எல்லாம். இப்போதே எனக்கு எல்லாம் வேண்டும். நான் நிம்மதியாக இருக்க முடியும். மற்றும் இந்த நிலம் மிகவும் விலைமதிப்பற்றது. முதலில் சில முக்கிய பயிர்களை நடப்போகிறேன். பிறகு கோழி, வாத்து வளர்த்து காய்கறிகள் பயிரிடலாம். இப்போதைக்கு பயிரிட காலியான இடம் இல்லை. இந்த இடத்தை விரிவுபடுத்த வழி இருக்க வேண்டும். இன்னும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். சாய், முதலில் நாம் திரும்பிச் செல்லலாம். நேரமாகிவிட்டது. தாத்தா, பாட்டி, நான் வந்துவிட்டேன். தாத்தா, பாட்டி எனக்காக கவலைப்பட்டார்கள். நான் வருவேன் என்று காத்திருக்கிறார்கள். நீ திரும்பி வந்துவிட்டாயே, அது போதும். உங்களுக்காக சோள மிட்டாய் மற்றும் பீச் கேக் வாங்கினேன். ஏய், பணம் இருந்தால் அதைச் சேமித்து வை. எதற்கு இதையெல்லாம் தேவையில்லாமல் வாங்குகிறாய்? சாய், இது உன் பேரனின் அன்பான செயல். அவனை திட்டாதே. நானும் தாத்தாவும் தலா கொஞ்சம் சாப்பிடுகிறோம். மீதியை எடுத்து வை. இந்த காலத்தில் கிராமத்தில் பிறந்த ஹாங்மி மற்றும் மற்றவர்களுக்கு கொடு. 5-6 வயதிலேயே வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அடிமைகள் போல உழைக்கிறார்கள். போதிய உணவும் கிடைப்பதில்லை. எல்லாருமே மெலிந்து போயிருக்கிறார்கள். ஐயோ, கவலைப்படாதீர்கள் பாட்டி. நாளை அவர்கள் எல்லாரையும் சாப்பிடச் சொல்லுங்கள். எல்லாருக்கும் பங்கு கிடைக்கும். ஹே ஹாங்மி, சீக்கிரம் இங்க வா.
இந்த தலைமுடி பட்டைகள் மொத்தம் 6. ஷியோஜா, மொத்தம் 6 பெண்கள். இவற்றை எடுத்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி பெரிய அண்ணா. பிறகு உன் தங்கைகளை அழைத்துக்கொண்டு பாட்டியிடம் போ. உங்களுக்கு தின்பண்டங்கள் வாங்கி வந்திருக்கிறேன். சரி, நான் கிளம்புகிறேன். பாட்டி, மூங்கில் வெட்ட நான் மலைப்பக்கம் செல்கிறேன். ஜாக்கிரதை. சரி, பார்த்துக் கொள்கிறேன். இந்த முயலை எங்கே பிடித்தாய்? மலை பக்கம். அங்கே ஒரு முயல் கூட்டம் இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக அவை தப்பித்துவிட்டன. இந்த 2 மட்டும்தான் மிஞ்சியது. தம்பி, இந்த முயலை உன் சோள மிட்டாய்க்கு மாற்றிக்கொள்கிறாயா? என்ன சொல்கிறாய்? எனக்கு 4 துண்டுகள் வேண்டும். சமத்து, நீ ரொம்ப புத்திசாலிதான். முயல்கள் வேகமாக இனப்பெருக்கம் செய்யும் என்பார்கள். நீ எத்தனை முயல்களை உருவாக்குகிறாய் என்று பார்ப்போம். இன்னும் நேரமிருக்கிறது. முதலில் மீன்களை விற்றுவிட்டு வரலாம். முதலாளி, மீன் வாங்குகிறீர்களா? ஓ, தம்பி, நல்ல மீன்கள். இதையெல்லாம் பக்கத்தில் உள்ள எந்த ஆற்றில் பிடித்தாய்? கடந்த முறையே நிறைய இருந்தது. இந்த முறை இன்னும் அதிகமா? அதிர்ஷ்டக்காரன். ஹா, ஐயோ, உண்மையிலேயே நீ பெரிய அதிர்ஷ்டசாலிதான். இன்று 1 கிலோ 0.13 யுவான். நல்ல லாபம் உனக்கு. ஹா, இதோ எண்ணிப்பார். 13 யுவான். 4 5. மகிழ்ச்சி. உங்கள் குணம் எனக்கு தெரியும் முதலாளி. நான் கிளம்புகிறேன். இது புறா சந்தையாக இருக்குமோ? அது கருப்பு சந்தைதானே? பின் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க அல்லது விற்க. வன கட்டணம். எல்லாம் ஒன்றுதான். மிகவும் விலை அதிகம். முதல் முறை வருகிறேன். இங்கு எல்லாம் கிடைக்கிறது. தானிய டிக்கெட்டுகள் கூட விற்கப்படுகின்றன. இந்த விலை பரவாயில்லை. சரி, உள்ளே சென்று பார்க்கலாம். மூங்கில் குச்சிகளை வைத்தால் விற்பனை என்று அர்த்தம். சரி, புரிந்தது. ஏய் தோழரே, தானிய டிக்கெட்டுகள் வேண்டுமா? சரி, வேறென்ன இருக்கிறது? என்னிடம் தானியம், இறைச்சி, சர்க்கரை, துணி, ரயில், மது, எண்ணெய், கடிகாரம் மற்றும் வெளிநாட்டு கார் டிக்கெட்டுகள் உள்ளன. எல்லாம் எங்களிடம் உள்ளது. வெளிநாட்டு கார் டிக்கெட்டுகள் கூட உண்டு. ஏய், சும்மா சொன்னேன். ஐயோ, அமலாக்கப்படை வந்துவிட்டது. ஓடுங்கள். பிடிபட்டால் அவ்வளவுதான். அசையாமல் நில். அமலாக்கப்படை அறிக்கை. இப்போது ஏதோ பார்த்தேனோ என நினைக்கிறேன். எப்படி யாரோ மறைந்தார்கள்? நல்லவேளை, தப்பிக்க எனக்கு இடம் இருக்கிறது. யாரும் இல்லைதானே? இந்த காலத்தில் பொருட்கள் டிக்கெட் மூலமே பரிமாறப்படுகின்றன. பலரால் இறைச்சி கூட சாப்பிட முடியவில்லை. என்னிடம் 3 ஜின் இறைச்சி டிக்கெட்டுகள் உள்ளன. பெரியவர்களுக்கு சமைத்துக் கொடுக்க சரியாக இருக்கும். ஓ, உன்னிடம் எப்படி இறைச்சி வந்தது? நீ வேலைக்குச் செல்லவில்லையே. வேலை புள்ளிகள் இல்லையே. திருடி வந்தாயோ? நீயும் எல்லாரையும் போல நினைக்கிறாயா? என் அப்பாவை மனம் முடித்தபோது நீயும் எங்கள் தானியத்தை திருடவில்லையா? நீ ஒரு நன்றி கெட்டவள். என்ன சொல்கிறாய்? யார் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களுக்கே தெரியும். உன் வேலையை பார். சொந்த குழியை தோண்டிக் கொள்ளாதே. ஷியாவா, என்ன சொல்கிறாய்? நான் உனது சித்தி, தாய். எனக்கு அது தெரியாது. போலி முகமூடி எளிதில் வெளிப்படும். வா, நடிப்பை நிறுத்து. எல்லாரும் வந்து தீர்ப்பு சொல்லுங்கள். இந்த கயவன் என் இறைச்சியை திருடிவிட்டான். ஹா, ஓவா, இவ்வளவு கல்நெஞ்சம் கொண்டவளா நீ? முன்பு நல்லவளாக தெரிந்தாய். குடும்பம் பிரிந்ததும் மக்கள் மாறுகிறார்கள். உன்னை வளர்க்க நான் கஷ்டப்பட்டேனா? இப்போது வளர்ந்துவிட்டு வீட்டுக்கே வந்து கொள்ளையடிக்கிறாயா? சரி, வாங் தாய் வா. நீ மரியாதையாக பேசாததால் நானும் வெளிப்படையாக பேசுகிறேன். நான் உனது பொருளை திருடினேன் என்றால் இதையும் நீ திருடினாயா? உன்னிடம் இவ்வளவு பணம் எப்படி வந்தது? அதற்கெல்லாம் உனக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். என்ன, ஆலி, இது உனது முட்டைகளை திருடிய பணம்தான். திரும்ப கொடுத்துவிடு. பிறகு உனது மரக்கதவை நான் உடைத்தேன். அதற்கு நஷ்டஈடு தருகிறேன். நன்றி கெட்ட நாய். உன்னை இவ்வளவு காலம் வளர்த்தேனே. ஒரு பைசா கூட நீ குடும்பத்திற்கு தரவில்லை. நான் நோய்வாய்ப்பட்டிருந்தபோது என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதை நான் பார்த்ததே இல்லை. எல்லோரும் வந்து இதை தீர்த்து வையுங்கள். இவள் என் சித்தி, ஓங் தைவா. நான் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தபோது எனக்கு ஒரு வாய் சோறு கூட கொடுக்கவில்லை. இப்போது அவளை பிரிந்து பணம் சம்பாதித்து நான் இறைச்சி வாங்குவதை பார்த்ததும் அவள் என்னை பணம் கேட்டு மிரட்டுகிறாள். இந்த அம்மா ஒரு கொசுவை போல இரத்தத்தை உறிஞ்சத்தான் தெரியும். சரியாகச் சொன்னீர்கள். நான் வேவுட் வளர்வதை பார்த்திருக்கிறேன். அவனது குணம் எப்படிப்பட்டது? உன் பணம் எனக்கு தெரியும். அது திருடிய பணம் தானே? சில நாட்கள் தான் வெளியே சென்றாய். அதற்குள் இவ்வளவு பணமா? ஓ, நான் எப்படி சம்பாதிக்கிறேன் என்பது உனக்கு என்ன கவலை? ஓ, எனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை. இது என் குடும்ப பணம். குடும்பத்தை பிரித்தபோது நீ திருடினாய். அது உன் பணம் இல்லை என்றால் என்ன செய்வது? முடியவே முடியாது. அது உன் பணம் இல்லை என்று நான் நிரூபித்தால் இங்கே வந்து என்னை ஒரு அறை. நான் உன்னை 3 முறை அறைய விடுகிறேன். சரி, சம்மதம்.
இப்போது இன்னும் என்னை பழிதூற்றுகிறாயா? ஷியாய் வா. நாயே, என்னை அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ உன்னையே நாய் என்று சொல்லிக் கொள்கிறாயா? நீயும் பெரிய உத்தமி என்று நினைத்துக் கொள்ளாதே. அடுத்த முறை உன் காலையும் உடைத்து விடுவேன். ஏய், ஏன் அந்த சண்டாளியை மீண்டும் சீண்டுகிறாய்? ஏய், நான் விரும்பவில்லை. அவளாக வந்து என் மேல் விழுந்தாள். ஏய், அவளை ஆரம்பத்திலிருந்தே யாருக்கும் பிடிக்காது. உன் அப்பா அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டியதாயிற்று. யாருக்கு தெரியும் அவர் என்ன நினைத்தார் என்று? தாத்தா, கவலைப்படாதீர்கள். நான் கொஞ்சம் மீனை இறைச்சியாக மாற்றினேன். வாருங்கள், இன்று உங்கள் உணவில் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கிறேன். நீ ரொம்ப கெட்டிக்காரன். ஏய், இது புத்தாண்டும் இல்லை, விடுமுறையும் இல்லை. ஏன் வறுத்த இறைச்சி சாப்பிடுகிறோம்? ஐயோ, பாட்டி, இந்த இறைச்சி சாப்பிடுவதற்காகத்தான். சாப்பிட வேண்டுமானால் பண்டிகை அல்லது விடுமுறைதான் வேண்டுமா? ஓ, நீ திருமணம் செய்து கொண்டால் என்ன செய்வாய்? திருமணத்திற்கு இன்னும் காலம் உள்ளது. ஹாஹா, என்ன ஒரு விருந்து! புத்தாண்டு போலவே இருக்கிறது. நீ சிரித்துக்கொண்டே இருக்கிறாய். நீ ஏன் இதை பற்றி பேசக்கூடாது? இது மிகவும் வீணான செயல். வேய் நல்ல நோக்கத்தில் தான் செய்கிறான். சாப்பிடு, சாப்பிடு. அவனை சுற்றி கூடி நிற்காதே. ஓ, உன்னை. ஹாஹா, யோ, எல்லோரும் இங்கே இருக்கிறீர்களா? ஊர் தலைவரே, ஏன் இங்கே வந்தீர்கள்? வாங்க, உங்களுக்கு தெரிவிக்க வந்தேன். நாளை காலை போர்க்களத்தில் பெரிய கூட்டம். ஊர் மக்கள் அனைவரும் வரவேண்டும். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் பெரியவர்கள் அவசியம் வரவேண்டும். அவ்வளவுதான். நான் அடுத்த வீட்டிற்கு சொல்லிவிட்டு வருகிறேன். இது விடுமுறையும் இல்லை, பண்டிகையும் இல்லை, இன்னும் அறுவடை காலமும் வரவில்லை. ஏன் இந்த பெரிய கூட்டம்? தெரியவில்லை. வா, நாளை அவர்களுடன் செல். கூட்டம் முடிந்ததும் வேலைக்குச் செல். பாட்டி, எனக்கு புரிகிறது. இந்த காலத்தில் தட்டுப்பாடு தொடங்கப் போகிறது என்பது எனக்கு நினைவிருக்கிறது. சீக்கிரம் பலரிடம் உண்ண உணவும் இருக்காது. அப்போது பொருட்கள் இன்னும் அரிதாகிவிடும். எல்லோரும் அமைதி. ஷியாங்வாங் இப்போது ஜாஜிஸ்வாங்கின் 6வது உற்பத்தி படை என்று செய்தி கிடைத்துள்ளது. என்னை பொறுத்தவரை படைச் செயலாளராக கம்யூன் கமிட்டியால் நியமிக்கப்பட்டுள்ளேன். எல்லோரும் கவலைப்படாதீர்கள், நான் நம் அனைவரையும் சிறந்த வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்வேன். நான் பயந்தது நடந்து கொண்டிருக்கிறது. நல்லவேளை என்னிடம் அந்த இடம் இருக்கிறது. நான் இப்போதே பொருட்களைச் சேகரிக்கிறேன். பாட்டி, தாத்தா எங்கே? அவரும் கிராமத் தலைவரும் வகுப்புத் தோழர்கள். உற்பத்தி படைமுறை அமைக்கப்படுவதால் அவர் தொடர்புகளை ஏற்படுத்தச் சென்றுள்ளார். பாட்டி, நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கப் போகிறேன். உற்பத்தி படைமுறை வந்ததும் நான் படையில் வேலை செய்ய மாட்டிக்கொள்வேன். அப்படி நடந்தால் என்னால் பொருட்களை சேகரிக்க வெளியேற முடியாது. இப்போது மிக முக்கியமான விஷயம் கிராமத்தை விட்டு வெளியேறுவதுதான். பெரிய வேலைவாய்ப்பு முகாமை பயன்படுத்திக் கொள்வேன். முதலில் நகரத்திற்குள் நுழைய வேண்டும். இடத்தின் ஆன்மீக ஆற்றல் மதிப்பு 10 விழுக்காடு. ஆன்மீக ஆற்றல் 10 நாட்களுக்கு மட்டுமே உள்ளது. இதற்கு முன் இந்த ஆன்மீக ஆற்றல் மதிப்பை நான் பார்த்ததில்லை. இதன் பொருள் இந்த இடம் செயல்பட ஆன்மீக ஆற்றல் தேவையா? அட, 10 நாட்களுக்குள் ஆன்மீக ஆற்றலை தேடவில்லை என்றால் இந்த இடம் பயனற்றதாகிவிடும். அட, அதை நான் எங்கே தேடுவது? ஆன்மீக ஆற்றலை பராமரிக்க ஏதேனும் அரிய பொக்கிஷம் தேவையா? இது என்ன சித்தர்கள் வாழும் காலமா என்ன? ஆன்மீக ஆற்றல் எங்கிருந்து வரும்? சீக்கிரம் நகரத்திற்கு செல்ல வேண்டும் போலிருக்கிறது. அங்கே அதிக வாய்ப்புகள் இருக்கும். வா, சீக்கிரம் வெளியே வா. நல்ல செய்தி. இந்த கான்லின் உற்பத்தி படையில் மாற்றம் நமக்கு நல்லது என்று சொன்னார். நாம் தினமும் உணவகத்தில் சாப்பிடுவோம். தினமும் வெள்ளை மாவு உணவு. கொள்கைகள் மிகவும் நல்லவை. இனிமேல் உணவுக்கோ உடைக்கோ கவலைப்பட தேவையில்லை. ஆரம்பத்தில் எப்போதும் நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் பிறகு இது மிகவும் நல்லது. ஓ, சரி. வா, நீ மரம் வெட்டும் குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளாய். உன் தந்தை நிலக்கரி சுரங்க ஆதரவு குழுவில் இருக்கிறார். இனிமேல் நாம் சேர்ந்திருப்பதை விட பிரிந்திருப்பதே அதிகம். மரம் வெட்டும் குழுவா? என்னால் இங்கே இருக்க முடியாது. நகரத்திற்கு செல்ல ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். புரிந்தது, தாத்தா. கொஞ்சம் ஓய்வெடு. நான் இப்போது தூங்கப் போகிறேன். அவன் வேகமாக முதிர்ச்சியடைகிறான். இப்போது எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த நல்ல நேரம். இந்த இடத்தை என் எண்ணத்தால் மட்டும் கட்டுப்படுத்த முடியும். கையை அசைக்க கூட தேவையில்லை. உண்மையிலேயே வசதியானது. இப்போது என்னிடம் இறைச்சியும் தானியமும் இருப்பதால் பட்டினி கிடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த தானியங்கள் எல்லாம் இருப்பதால் புறா சந்தைக்குச் சென்று சிலவற்றை விற்கலாம். அதே நேரத்தில் நிறைய விதைகளையும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த இடத்தில் விதைகளே மிக முக்கியமான சொத்து. வணக்கம், குழு தலைவரே. நாளை என் அப்பாவுக்கு உடைகள் கொடுக்க நிலக்கரி சுரங்கத்திற்கு செல்ல வேண்டும். எனக்கு ஒரு நாள் விடுமுறை வேண்டும். ஏன் எப்போதும் ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது? சரி, சீக்கிரம் திரும்பி வந்துவிடு. நான் எதிர்பார்த்தது போலவே எல்லாம் ஆரம்பித்துவிட்டது. இந்த நேரத்தில் எந்த தொல்லை தரும் ஆட்களும் குறுக்கே வராமல் இருக்க வேண்டும். கடந்த முறை இந்த இடம் சோதனையிடப்பட்டது, ஆனாலும் மீண்டும் கடை திறக்க துணிகிறார்கள். இவர்களுக்கு பின்னால் இருப்பவர் சாதாரண ஆள் இல்லை என்று நினைக்கிறேன். தானியத்தின் விலை என்ன? உங்களுக்கு தானிய டோக்கன்கள் வேண்டுமா? டோக்கன்கள் தேவையில்லை. சந்தை விலை ஒரு ஜீனுக்கு 1. எனக்கு 30 ஜீன் தானியம் கொடுங்கள். தலைவரே, நீங்கள் பிறகு இங்கேயே இருப்பீர்களா? என் அண்டை வீட்டாரிடம் சொல்லி அவர்களையும் வந்து வாங்கச் சொல்கிறேன். நான் இங்கேயே இருப்பேன். அவர்களை சீக்கிரம் வரச் சொல்லுங்கள், இல்லையென்றால் தீர்ந்துவிடும். நீ காத்திரு. ஐயோ, நான் என் செல்வத்தை வெளிப்படுத்தியதால் கவனித்துவிட்டார்கள்.
ஹா தம்பி, நீ பெரிய பணக்காரன் ஆகிவிட்டாய் போலிருக்கிறது. என் குடும்பத்தின் ஆசீர்வாதம். நீண்ட நாட்களாக சேமித்து வைத்திருந்த உலர்ந்த உணவுகளை விற்றேன். என்னை அறிமுகம் செய்து கொள்கிறேன். என்னை சகோதரர் நாய் என்று அழைப்பார்கள். நாங்கள் எந்த பிரச்சனையையும் விரும்பவில்லை. கொஞ்சம் கைச்செலவுக்கு பணம் தேவை. இன்று நல்ல லாபம் பார்த்தாய் அல்லவா? உன்னிடம் உள்ள பணத்தையும் டோக்கன்களையும் கொடு. நாங்கள் உடனே கிளம்பி விடுகிறோம். மீண்டும் சந்திக்கும் போது நாம் நண்பர்களாக இருப்போம். சம்மதமா? நான் ஒன்றைச் சோதிக்க வேண்டும். இந்த இடம் இருப்பதால் என் மனதை வைத்து அவர்களை காயப்படுத்த முடியுமா என்று பார்க்கிறேன். அது சகோதரர் நாய்க்கு அதை தாங்கும் திறன் இருக்கிறதா என்பதை பொறுத்தது. நிஜமாகவே வேலை செய்கிறது. இந்த இடம் பொருட்களை இழுக்கவும் தள்ளவும் செய்யும். நான் குத்தும்போது இந்த இடத்தின் தள்ளு விசையை பயன்படுத்தினால் என் சக்தி இரட்டிப்பாகும். ஐயோ, நீ ஏதோ விசேஷமானவன் என்று நினைத்தேன். இன்னும் சண்டையிட வேண்டுமா? வேண்டாம், இனி சண்டையே வேண்டாம். நீங்கள் பெரியவர். கோபத்தை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். என்னை விட்டுவிடுங்கள். இவனை தூக்கிக் கொண்டு போங்கள். இங்கே வந்ததினால் கூட்டுறவு நிலையத்தில் வாங்க வேண்டியது ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்கலாம். வணக்கம் தம்பி, நிறைய நாட்கள் ஆகிவிட்டது சந்தித்து. சமீப காலமாக மீன் விற்பதை பார்க்கவில்லையே. பிரி கேத்தா வேலைகளில் பிஸியாக இருந்தேன், அதனால் மீன் பிடிக்கச் செல்லவில்லை. நீ மீன் பிடிப்பதில் திறமைசாலி என்று எனக்கு தெரியும். உனக்காக ஒரு நல்ல வழி என்னிடம் உள்ளது. கேட்கிறாயா? எந்த வழியைப் பற்றி சொல்கிறாய்? நகர சட்டமன்ற வேலை அல்லது ஒரு நல்ல தொழிற்சாலையில் வேலை கிடைத்தால் எப்படி இருக்கும்? ஒரு நல்ல பதவி. மற்றவர்கள் ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. என்னது? பெய்ஜிங் நம்பர் 1 ஜவுளி ஆலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இப்போது அவர்கள் நிறைய பேரை வேலைக்கு எடுக்கிறார்கள். அது எனக்கு தெரியும். அதிக ஊழியர்கள் இருப்பதால் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. விநியோகம் ஈடுகொடுக்க முடியவில்லை. இப்போது எல்லா நிறுவனங்களும் கொள்முதல் பணியாளர்களை தேடுகின்றன. விநியோக பிரச்சனையை தீர்த்தால் வேலை பிரச்சனையும் தீர்ந்துவிடும் அல்லவா? எனக்கு தேவையான அளவு பொருட்கள் எனக்கு கிடைக்கும். நன்றி மாமா. பிறகு உங்களுக்கு விருந்து அளிக்கிறேன். கடந்த முறை நான் பேசிய தலைவர் அவர் இல்லையா? வணக்கம் தலைவரே, என்னை நினைவிருக்கிறதா? மீன் பிடிப்பதில் திறமையான தோழர் நீங்கள்தானே? வணக்கம் தலைவரே, நான் வேலை தேடி வந்திருக்கிறேன். எங்கள் கொள்முதல் பிரிவுக்கு தற்காலிக ஊழியர்கள் தேவைப்படுகிறார்கள். 3 நாட்களுக்குள் 1000 ஜீன் உயிருள்ள மீன்களை கொண்டு வந்தால் உன்னை தற்காலிகமாக சேர்த்துக் கொள்வேன். என்ன சொல்கிறாய்? நிச்சயமாக செய்து முடிக்கிறேன். என் பெயர் ஷியாவா. ஷியாவ் கிராமத்திலிருந்து வருகிறேன். முயற்சி செய் வாகுவா. 3 நாட்களில் விநியோக கிடங்கிற்கு மீன்களை கொண்டு வா. சரி தலைவரே, கிராமத்தில் உள்ள ஆறு மிகவும் சிறியது. 3 நாட்களில் 1000 ஜீன் பிடிப்பது சாத்தியமில்லை. இந்த ஏரியை தவிர வேறு வழியில்லை. தூரத்தில் இருப்பதுதான் கவலை. மற்றவர்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்றால் இந்த வலையை கொண்டு வந்திருக்க மாட்டேன். இதை எப்படியும் திருப்பித் தர வேண்டும். சரி, நீ இந்த சில திட்டங்களிலேயே என்னால் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. இங்கே குறைந்தது 2000 ஜீன் மீன்களாவது இருக்கும். நிச்சயமாக போதும். குவானின் கொள்முதல். நீ ஷியாவாவா? உங்களுக்கு என்னை தெரியுமே. நான் சின்ஹூ. என் அத்தைதான் உன் அத்தை. ஞாபகம் இருக்கிறதா? கடந்த ஆண்டு புத்தாண்டு அன்று வந்திருந்தாயே. இவள் என் தங்கை சின் ஜின்கு. இவர்களின் கதாபாத்திரங்கள் எப்படி ஒரு நாடகத்தில் வருவது போல் இருக்கின்றன. நான் ஒரு டிவி தொடருக்குள் வந்துவிட்டேனா? அப்படியானால் நாடகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் என்னால் பங்கேற்க முடியுமா? காய்ச்சலால் என் மூளை குழம்பிவிட்டது போலிருக்கிறது. நீங்கள் இருவரும் என்ன செய்கிறீர்கள்? பெற்றோரை பார்க்க வீட்டிற்குச் செல்கிறேன். பெய்ஜிங் செல்லும் பேருந்தை பிடிக்க வேண்டும். என் அக்கா பெய்ஜிங்கில் திருமணம் செய்துள்ளார். நான் வளர்ந்ததும் நகரத்தில் திருமணம் செய்து நகரத்து பெண்ணாக மாறிவிடுவேன். பேருந்தை பிடிக்க சீக்கிரம் கிளம்பு. நேரம் ஆகிவிட்டது. பேருந்து கிளம்பிவிடும். டிவி உலகத்திற்குள் வந்துவிட்டேன். பிழைத்திருப்பது இன்னும் கடினமாக தெரிகிறது. முதலில் வீட்டிற்குச் செல்வோம். தாத்தா மற்றும் மற்றவர்கள் கவலைப்படுவார்கள். இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறாயே, ஏதாவது ஆகிவிட்டதோ என்று பயந்தேன். பாட்டி, அடுத்த முறை கவனமாக இருக்கிறேன். இன்று மீண்டும் விடுப்பு எடுத்ததாக கேள்விப்பட்டேன். இன்று எத்தனை புள்ளிகள் சம்பாதித்தாய்? வருட இறுதியில் கடனில் இருக்க வேண்டுமா? கொஞ்சம் கடினமாக முயற்சி செய்யக்கூடாதா? தாத்தா, நான் இப்போது செய்வதை ரகசியமாக வைக்க வேண்டும். கவலைப்படாதீர்கள், இது முறையான தொழில்தான். என் பேரப்பிள்ளை எப்படி மீண்டும் சோம்பேறியாக மாறுவான்? இது முறையான தொழில் என்று அவன் சொல்கிறான். நீங்கள் எப்பொழுதும் அவனுக்கே ஆதரவாக பேசுகிறீர்கள். பாட்டி, நீங்கள் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் என்று கேள்விப்பட்டேன். அதெல்லாம் காலம் கடந்தது. பாட்டி, எந்த பொருட்களில் ஆன்மீக சக்தி உள்ளது என்று தெரியுமா? ஆன்மீக சக்தியா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். உண்மையா? அது என்ன? அது இதுதான். இதை என் பாட்டி எனக்கு கொடுத்தார். ஜேட் கற்கள் ஆன்மாக்களுடன் தொடர்பு கொள்ளும் என்று சொல்வார்கள். எனவே ஜேட் தான் மிகவும் ஆன்மீகமானது. பாட்டி, இது அதிக மதிப்புடையது. இதை பணத்தால் அளவிட முடியுமா? இது நம் குடும்பத்தின் பூர்வீக சொத்து. நீ கேட்கிறாய் என்றால் இது பயனுள்ளதாக இருக்கும். இது எப்போதும் உனக்காகவே இருந்தது. இதை வைத்துக் கொள்ளுங்கள் பாட்டி. என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை எடுத்துக் கொள்ளுங்கள். இது எப்படியும் உன்னுடையதுதான். பாத்திரங்களை கழுவ மறந்துவிடாதே. கவலைப்படாதீர்கள் பாட்டி. இன்னும் சிறிது காலத்தில் உங்களை வசதியாக வாழ வைப்பேன். இது பயன்படுமா என்று தெரியவில்லை. தியாகம் வெற்றி பெற்றது. ஆன்மீக சக்தி 30 விழுக்காடு அதிகரித்தது. ஆன்மீக நீரூற்று வசதி திறக்கப்பட்டது. ஆன்மீக நீரூற்று வளர்ச்சி வேகத்தை 20 விழுக்காடு அதிகரிக்கிறது. இந்த நீர் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் போல இருக்கிறது. இதை பருகிய பிறகு என் மனம் தெளிவாக உள்ளது. ஹம் 20 விழுக்காடு வளர்ச்சி வேகம். நான் பெரிய அளவில் விவசாயம் செய்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம்.
ஏய் உவா, மீன் பிடிக்கவில்லையா? இங்கே என்ன செய்கிறாய்? தலைவரே, மீன் பிடித்து முடித்துவிட்டேன். நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். ஐயோ, வேண்டாம், இது மிகவும் கனமாக இருக்கிறது. என்னால் தூக்க முடியவில்லை. தலைவரே, கொஞ்சம் உதவுங்கள். சரி, சரி, இங்கேயே எனக்காக காத்திரு. 1156 ஜீன். ஒரு ஜீன் 0.13 யுவான். மொத்தம் 150.28 யுவான். உங்கள் குழுவிடம் தந்தி மூலம் தொடர்பு கொள்கிறேன். மீதி பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. இப்போது சென்று பரிந்துரை கடிதத்தை எழுதி வா. தொழிற்சாலையில் ஆவணங்களை சரிபார்க்கச் சொல்கிறேன். நாளை வேலைக்கு வா. நல்ல வேளை, தாத்தா பரிந்துரை கடிதம் வாங்கி வைத்திருந்தார். இல்லையென்றால் ஒரு நாளை வீணடித்திருப்பேன். அது தற்செயலாக என்னிடம் இருக்கிறது. இன்றே வேலைக்குச் சேர்கிறேன். ஹா, முன்னரே திட்டமிட்டு விட்டாய் சிறுவனே. முதலில் சாப்பிடச் செல்லலாம். அதற்கு சிறிது நேரம் எடுக்கும். நன்றி தலைவரே. நாம் இப்போது சக ஊழியர்கள். தலைவர் என்று அழைக்காதே. லின் மாமா என்று அழைத்தால் போதும். தாலி, மெதுவாகச் சாப்பிடு. யாரும் உன்னுடன் போட்டியிடவில்லை. திரைவராக இருந்து பழகிவிட்டது. எப்போதும் வேகமாகத்தான் சாப்பிடுவேன். வயிறு நிறைந்துவிட்டது. உணவிற்கு நன்றி லின் மாமா. வயிறு நிறைந்தது. சரி, நாம் கிளம்பலாம். நாமும் கிளம்ப துடித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படியா? நீ சொல்வது சரிதான். சீக்கிரமே முடித்துவிடு. மனதை அமைதிப்படுத்து. ஹே, உனக்கும் நல்வாழ்த்துக்கள். வந்துவிட்டோம். தாலி அண்ணா, ஏன் வேகமாகச் செல்கிறாய்? வேகமாக நிறுத்து. ஐயோ, பிரேக் பழுதாகிவிட்டது போலிருக்கிறது. என்ன? பிரேக் வேலை செய்யவில்லை. இது அடிக்கடி நடக்கிறது. நீங்கள் இருவரும் அசையாமல் இருங்கள். நான் ஸ்டீயரிங்கை கவனமாக பிடிக்கிறேன். இந்த இறக்கத்தில் கவிழாமல் இருந்தால் போதும், பிழைத்துக் கொள்ளலாம். மோசமான நிலை வந்தால் நான் அதை இதத்திற்கு மாற்றிவிடுவேன். லின் அண்ணனும் மற்றவர்களும் நல்ல மனிதர்கள். நான் அவர்களை உள்ளே அழைத்து வரவா வேண்டாமா? அடப்பாவமே, திரும்பிச் சென்றதும் நான் ஷியாவோயினிடம் உண்மையைச் சொல்லிவிடுவேன். ஏற்கனவே ஒருமுறை இறந்துவிட்டேன். இனி எதற்கும் பயமில்லை. அம்மா திட்டுவதைக் கண்டு எனக்கு பயமில்லை. அக்கம் பக்கத்தினர் பேசுவதைக் கண்டு பயமில்லை. ஷியாவோயினின் கணவர் தான் சமீபத்தில் இறந்தார். இதைச் சொன்னால் மக்கள் பேசுவார்கள் என்று கவலைப்படவில்லையா? சரி, போவோம். இந்த முறை திரும்பியதும் தொழிற்சாலையில் வாகன பாதுகாப்பை முழுமையாக ஆய்வு செய்யப் போகிறேன். தம்பி, நீ கெட்டிக்காரன்தான். குறுகிய நாட்களில் அனைத்து பொருட்களையும் சேகரித்து விட்டாய். இந்த முறை அனைத்தும் யால் தான் முடிந்தது. இவன்தான் நான் கண்டுபிடித்த புதிய கொள்முதல் பணியாளர். பியூவா, இவர்தான் எங்கள் பிரிவு தலைவர் யோங் லியோங். வணக்கம் தலைவரே. வணக்கம். உங்கள் ஆவணங்கள் முடிந்துவிட்டன. வான் உங்களை அழைத்துச் செல்வார். நான் இப்போது வேலைக்கு திரும்புகிறேன். முன்பெல்லாம் ஆய்வு பிரிவில் இருந்தவர்களுடன் எங்களுக்கு ஒத்துப்போகாது. தலைவர் யோங் வந்த பிறகு ஆவணங்கள் வேகமாக முடிகின்றன. தோழர் லூ, தயவு செய்து வேலைக்குச் சேர உதவுங்கள். இந்த இளைஞர் இனி எங்கள் கொள்முதல் குழுவில் இருப்பார். நீங்கள் தாமதமாக வந்துள்ளீர்கள். இதைச் செய்ய முடியாது. என்ன? தொழிற்சாலை விடுதி அறைகள் அனைத்தும் நிறைந்துவிட்டன. யாரையும் சேர்க்க முடியாது. நகரத்து வீடுகள் இன்னும் இருக்கின்றனவா? இருக்கின்றன. ஆனால் அவருக்கு நகரத்து வீடு வேண்டுமா? அது நகரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இன் ஒரே வீடு இப்போது நகரத்தில்தான் உள்ளது. ஆனால் தற்செயலாக எங்கள் கொள்முதல் பிரிவு எப்போதும் நகரத்தில்தான் இருக்கிறது. கவலைப்படாதே மிங் அண்ணா. எந்த கவலையும் வேண்டாம். கிராமத்தில் போதுமான காலம் வாழ்ந்துவிட்டேன். நகரத்தில் தங்குவதில் எனக்கு மகிழ்ச்சிதான். பழைய லூ, ஆவணங்களை சரிபாருங்கள். அவர் நகரத்தில் தங்குவார். அனைத்து ஆவணங்களும் சாவிகளும் இங்கே உள்ளன. இவற்றை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். வெளியேறும்போது அனைத்தையும் திரும்ப கொடுக்க வேண்டும். நன்றி. கொள்முதல் பிரிவில் மொத்தம் 3 குழுக்கள் உள்ளன. நான் எங்கள் 3வது குழுவின் மேற்பார்வையாளர். எங்களிடம் 7 பேர் உள்ளனர். உன்னையும் சேர்த்தால் மொத்தம் 8 பேர். இருவர் தொழிற்சாலையில் நிரந்தரமாக பணிபுரிகின்றனர். சகோதரி லிங் மற்றும் ஷியாவோய். அவர்கள் முக்கியமாக ஆவண வேலைகளை பார்ப்பார்கள். நாங்கள் கொள்முதல் பொறுப்பை கவனிக்கிறோம். மீதமுள்ளவர்கள் அவர்கள் அப்படியே வந்துவிடுகிறார்கள். வணக்கம் புதிய சக ஊழியர்களே. என்னை கவனித்துக் கொள்ளுங்கள். சரி, வணக்கம். நீங்கள் வேலையை கவனியுங்கள். நான் சுற்றி பார்க்கிறேன். கொள்முதல் பிரிவில் கொள்முதல் இலக்குகளை தவிர நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று உள்ளது. இந்த சகோதரர் லின், நீங்கள் சொன்னது சரி. ஒருபோதும் கையை நீட்டாதீர்கள். லஞ்சம் வாங்காதீர்கள். நீட்டினால் பிடிபட்டு விடுவீர்கள். சகோதரர் லின், கவலைப்படாதீர்கள். தொழிற்சாலை எனக்கு இந்த வேலையை கொடுத்திருப்பதால் நான் அதன் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டேன். நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் இப்போதுதான் வந்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு 2 நாட்கள் விடுமுறை தருகிறேன். உங்களை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த பகுதியை தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் உங்கள் வீட்டை பெற்றுக் கொள்ளுங்கள். பிறகு சுற்றி வாருங்கள். இதுதான் இடம். மாமா, பூக்களுக்கு தண்ணீர் ஊற்றுகிறீர்களா? இங்கே தங்க ஒதுக்கப்பட்ட இளைஞர் நீங்களா? ஆமாம், இனிமேல் நான் இங்கேதான் தங்குவேன். ஏய் பெரியவரே, சிறப்பு கோரிக்கைகள் எதுவும் இல்லை. சத்தம் போடாமலும் இடத்தை அசுத்தம் செய்யாமலும் இருந்தால் போதும். அது போதும். கவலைப்படாதீர்கள் மாமா. இதுதான் உங்கள் அறை. முன்பு இங்கே இருந்தவர் வெளிநகருக்கு சென்று விட்டார். உள்ளே இருக்கும் பொருட்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் இந்த முற்றத்தின் முதல் மாமா லூ. நான் அடிக்கடி அருகிலேயே பாடம் நடத்துவேன். என்னை அப்படியே கூப்பிடுங்கள். சரி, மிக்க நன்றி மாமா. அறை பெரியது அல்ல, ஆனால் சுத்தமாக இருக்கிறது. பிறகு நான் வெளியே நடக்கச் செல்லலாம். முதலில் சில மரச்சாமான்களை வாங்க வேண்டும். மாமா, உதவி வேண்டுமா? ஏய், உன் வேலையை பார். நான் நிம்மதியாக இருக்கவே இங்கே வந்திருக்கிறேன். அப்படியானால் நான் வெளியே சென்று சுற்றி வருகிறேன்.
பெருநகரத்தின் பரபரப்பு கிராமத்திலிருந்து மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. அது சாகுயின் நாடகத்தில் வரும் மூன்றாவது மாமா அல்லவா? நிச்சயமாக. நான் சாகுயின் உலகத்திற்குள் இடமாற்றம் அடைந்திருக்கிறேன். முதலில் நான் கவனிக்கிறேன். இதை ஒரு பொழுதுபோக்காக பார்ப்பதும் நல்லதுதான். இப்போது நான் இங்கே ஒரு இடத்தை பிடிப்பதுதான் அவசியம். தாத்தா மற்றும் பாட்டியை இங்கே அழைத்து வந்து வாழ வழி செய்ய வேண்டும். காலம் மிகவும் குழப்பமாகி வருகிறது. வயதானவர்களால் இந்த அலைச்சலை தாங்க முடியாது. இந்த சந்தை என் முந்தைய வாழ்க்கையில் இருந்த பழங்கால வீதியைப் போலவே இருக்கிறது. முதலாளி, அந்த கட்டிலின் விலை என்ன? ஓ, ஹாஹா, இளைஞரே, உங்களுக்கு நல்ல கண் இருக்கிறது. முழுக்க முழுக்க உறுதியான ரோஸ்வுட். விலை அதிகமில்லை. 30 எடுத்துக் கொள்ளுங்கள். 30 கா ரோஸ்வுட். ஐயோ, ரோஸ்வுட் 30க்கு கூட மதிப்பில்லையே. நான் வேறு இடத்தில் பார்க்கிறேன். ஏய் 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 20. இதுதான் கடைசி விலை. 10 ரூபாய்க்கு. இதுதான் என் கடைசி விலை. வேண்டுமென்றால் எடுங்கள், இல்லையென்றால் விடுங்கள். சரி, 10 இக்கே இருக்கட்டும். நன்றி முதலாளி. இருங்கள், அதை எடுத்து வர யாரையாவது அனுப்புகிறேன். தம்பி, 28 இன்ச் சைக்கிள் வேண்டுமா? 28 இன்ச் சைக்கிள் எவ்வளவு? விலை குறைவுதான். 80. இப்போதெல்லாம் கூப்பன் கொடுத்தால் கூட வாங்க முடியாது, தெரியுமா? 80 ரொம்ப அதிகம். சரி, 75 தருகிறேன். அதுவும் அதிகம். ஓ, தம்பி, ஒரு நிமிடம் இரு. இந்த ஜேட் இந்த ஜேட் பேனா மோசமில்லை. நிச்சயமாக இது ஒரு பழங்கால பொருள். இது பழங்கால பொருள் என்று நீ நினைத்தால் நீ தவறு செய்கிறாய். இது எப்படி பழங்கால பொருள் இல்லை? இது 5 தலைமுறை பழமையானது. இது என் குடும்பத்தின் வாரிசு சொத்து. அந்த சொத்துக்காக யாரோ ஒருவரின் முன்னோர்கள் கல்லறையை தோண்டியிருப்பாய் போலிருக்கிறது. இது புதியது. ஜேட் கூட இல்லை. வெறும் போலி ஜேட். சில கண்ணாடி துண்டுகளை விட குறைவான மதிப்புதான். இந்த ஜேடிலிருந்து ஒரு வலுவான ஆன்மீக ஆற்றலை என்னால் உணர முடிகிறது. பழங்கால ஜேடில் மட்டும்தான் ஆன்மீக ஆற்றல் இருக்கும் என்று நினைக்கிறேன். அது அரிதானது. வா, எப்படியாவது அதை வாங்குவதற்கு வழி செய். முதலில் வேறொன்றை வாங்கு. அவனை என்னால் கையாள முடியாது என்று பயப்பட அடிப்படை மரச்சாமான்கள் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போது மீன் தூண்டிலில் சிக்குகிறதா என்று பார்ப்போம். இது பெரிய மீன். நண்பா, ஷாப்பிங் முடிந்துவிட்டதா? ஆமாம், நிறைய பொருட்கள் இருக்கின்றன. தூக்கிச் செல்ல வண்டி இழுப்பவரை அழைத்திருக்கிறேன். வண்டி இழுப்பவரை அழைப்பதற்கு என்னை கேட்டிருக்கலாமே. வண்டி இழுப்பவருக்கு குறைந்தது 3 யுவான் ஆகும். நான் உனக்கு 2 யுவானுக்கு முடித்து தருகிறேன். அப்படியானால் அடுத்த முறை உன்னை அழைக்கிறேன் நண்பா. என்னுடைய அந்த ஜேட் பதக்கம் அதிக மதிப்புடையது, இல்லையா? அது மதிப்புடையதுதான். அதிகபட்சம் 1 யுவான் தருகிறேன். பயமுறுத்தாதே நண்பா. இந்த ஜேட் மற்றும் பழைய சைக்கிள் 1 யுவான் தருகிறேன். இன்னும் அந்த 28 இன்ச் சீட் குஷனை வாங்குகிறாயா? இல்லை, விசாரித்து பார்த்தேன். சந்தை விலை வெறும் 50 தான். உன்னுடையது மிகவும் விலை அதிகம் நண்பா. சரி, 50 இக்கே தருகிறேன். அப்படியானால் எடுத்துக்கொள். சரி, கொண்டு வா. மிகவும் சரி. இதை நான் திரும்ப எழுதிக் கொள்கிறேன். அந்த ஜேட் பதக்கத்தை பற்றி என்ன நினைக்கிறாய்? நிச்சயமாக எனக்கு விருப்பமில்லை. அந்த குப்பையை நீயே வைத்துக்கொள். என்ன? அந்த ஜேட் பதக்கம் 3 யுவான். வாங்கிக்கொள். நல்ல பொருளின் அருமை யாருக்கும் தெரியவில்லை. 3 யுவான் அதிகம். 2 யுவான். வேகமாகச் செய். சரி, அடுத்த முறை பொருட்களை வாங்க உன்னிடமே வருகிறேன். நான் கிளம்புகிறேன். இந்த ஜேட் பதக்கம், இதன் மூலம் இடத்தை மீண்டும் மேம்படுத்த முடியுமா என்று தெரியவில்லை. பிறகு முயற்சி செய்கிறேன். ஐயா, கொஞ்சம் உதவி செய்யுங்கள். நான் இன்னும் 1 மைல் தூரம் கூடுதலாக தருகிறேன். நிச்சயமாக அப்படியே செய்கிறேன். தாராளமான மனிதர். வாவ், இவ்வளவு பெரிய ரோஸ்வுட் கட்டிலா? நிச்சயமாக நிறைய விலை இருந்திருக்கும். மெதுவாக, கவனமாக கையாளுங்கள். ஹா, பெரிய மாமா, என்னை சாகடித்து விட்டீர்கள். இவ்வளவு சிறிய வயதிலேயே கெட்ட காரியங்களில் ஈடுபடுகிறாயா? இந்த ரோஸ்வுட் வாங்க இவ்வளவு பணம் எங்கிருந்து கிடைத்தது? என்ன? கொஞ்சம் பணம் சம்பாதித்தேன். நீயா? பணம் சம்பாதிப்பது எளிதல்ல. நீ எதையும் சேமிப்பதில்லை. புரிகிறது. முதல் மாமா, சாப்பிட்டீர்களா? என்னுடன் சாப்பிட வருகிறீர்களா? நீ போ. நான் ஓய்வெடுக்கச் செல்கிறேன். ஓ, சரி. இன்னும் வாண்டன் விற்கிறாயா? விற்கிறேன். ஒரு நிமிடம். நீங்கள் தைசி பயிற்சி செய்கிறீர்களா? இது சுவஞ்சின் லாமேன் பிரிவின் முன்னாள் சீடர் கற்றுக் கொடுத்த எனது உண்மையான தாவோயிஸ்ட் 8 படி நீண்ட ஆயுள் நுட்பம். 15 ஆண்டுகளாக பயிற்சி செய்தும் என்னால் இன்னும் உடலுக்குள் ஆற்றலை கொண்டு வர முடியவில்லை. உடலுக்குள் ஆற்றலை கொண்டு வருவது. நான் இதை கற்றுக்கொள்ளலாமா? கற்றுக்கொள். எனது இந்த கலைக்கு சில நிபந்தனைகள் உள்ளன. நான் புரிந்து கொண்டேன் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆசானே, என் பெயர் யோங்வா சாங். நான் ஆசான் இல்லை. திருடனை பிடியுங்கள். என் பை. நீ சாக விரும்பவில்லை என்றால் இடத்தை காலி செய். இன்று ஒரு நல்ல காரியம் செய்வேன் என்று நினைக்கவில்லை. சகோதரி, பையில் ஏதாவது காணாமல் போயுள்ளதா என்று பாருங்கள். எதுவும் குறையவில்லை. நன்றி, தம்பி. இளைஞனே, உனக்கு தைரியம் அதிகம். முதலில் இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்வோம். என் கடையை மூடுவது எளிதல்ல. பிறகு சாட்சி தேவைப்பட்டால் என்னிடம் வாருங்கள். நன்றி, மூத்தவர் யோங். சிறுவனே, உனக்கு மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட பிடிக்குமா? இரு, உன்னை பார்த்துக் கொள்கிறேன். ஓ, அது ஷியாவோ இல்லையா? சில நாட்களுக்கு முன்புதான் வெளியே வந்தாய், மீண்டும் வந்துவிட்டாய்.
நீங்கள் இருவரும் தயவுசெய்து வாக்குமூலம் எழுதி தாருங்கள். ஷியாவோ ஒரு வழக்கமான குற்றவாளி. அவன் என்ன செய்தான் என்று எங்களுக்கு தெரியும். நன்றி தம்பி. நீ இன்னும் சாப்பிடவில்லை இல்லையா? என் வீட்டிற்கு வா, உனக்கு ஏதாவது சமைத்து தருகிறேன். அப்படியானால் உங்களுக்கு தொந்தரவு தருகிறேன். சகோதரி, இந்த காலத்தில் மேற்கத்திய பாணி வீட்டில் வசிக்கிறீர்கள், இது பெரிய செல்வாக்குதான். உள்ளே செல்வோம், உனக்கு நூடுல்ஸ் செய்து தருகிறேன். மிகவும் நல்லது. சகோதரி, என் பெயர் ஷியாவேவா. சகோதரி, உங்கள் வீடு மிகவும் பிரம்மாண்டமாக உள்ளது. குடும்பத்திற்கு சொத்துக்கள் உள்ளன. இந்த வீடு பெரியது, ஆனால் காலியாகவும் இருக்கிறது. வழக்கமாக நானும் என் மகளும் மட்டும்தான். நான் ஷியாவான். சகோதரி ஷியாவோ என்று கூப்பிடு. உங்களுக்கு ஒரு மகளா? நிஜமாவா? என்னால் நம்ப முடியவில்லை. நீங்கள் இன்னும் பள்ளியில் படிக்கிறீர்கள் என்று நினைத்தேன். என்ன சொல்கிறாய்? எனக்கு 30 வயதுக்கு மேல் ஆகிறது. ஏய் அம்மா, வந்து விட்டீர்களா? அழகான பெண். நான் குவான் லிங்வான். அண்ணே, நீங்கள் யார்? நீங்கள் என் அம்மாவுடன் வந்திருக்கிறீர்கள். இவர் ஷியாவேவா. இப்போதுதான் அம்மாவிடம் ஒரு திருடன் திருட முயன்றான். இவரால் தான் தப்பித்தேன். நீங்கள் இருவரும் போய் விளையாடுங்கள். நான் உங்களுக்கு சமைக்கிறேன். சரி, எனக்கு பிரேஸ்டு ரிப்ஸ் வேண்டும். புரிகிறது. சகோதரர் வாகுவா, அமருங்கள். உங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்து வருகிறேன். காபி வேண்டுமா அல்லது பால் வேண்டுமா? எதுவாக இருந்தாலும் சரி. இதோ, முதலில் ஒரு கோப்பை காபி குடியுங்கள். இந்த காலத்தில் காப்பி குடிக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. சகோதரி சியாவோவின் குடும்ப சொத்து கற்பனை செய்ய முடியாதது. சகோதரர் வாயோ, நீங்கள் ட்ரீம் ஆஃப் தி ரெட் சேம்பர் படித்திருக்கிறீர்களா? ஆமாம், பலமுறை படித்திருக்கிறேன். உங்களுக்கு எந்த பாத்திரம் பிடிக்கும்? பாவோச்சை காலத்திற்கு ஏற்ப நடப்பவர், எளிமையானவர், உண்மையான குடும்ப தலைவி, பெண்களுக்கே உரிய மென்மையான குணம் கொண்டவர். வெள்ளை ஜெட் மண்டபத்திற்கு முன் வசந்தம் நடனமாடுகிறது. கிழக்கு காற்று சீராக வீசுகிறது. தேனீக்களும் பட்டாம்பூச்சிகளும் குழப்பத்தில் மொய்க்கின்றன. அது எப்படி ஓடும் நீரை பின்தொடர முடியும்? ஏன் அதை நறுமணமிக்க தூசியில் விழவிட வேண்டும்? 1000 இழைகள் 10,000 நூல்கள் என்றும் மாறாது. அவை விருப்பப்படி சேரட்டும் அல்லது சிதறட்டும். வேரின்றி இருப்பதைக் கண்டு சிரிக்காதீர்கள். காற்றின் உதவியுடன் என்னை வானமேகங்களுக்கு அனுப்புங்கள். சகோதரர் வாயோ, நீங்கள் இருவரும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? மிகவும் ஆர்வமாக இருக்கிறீர்களே. சாப்பிடும் நேரம் வந்துவிட்டது. வாருங்கள், சாப்பிடுவோம். சகோதரி சியாவோ, ஏன் நீங்கள் இருவரும் மட்டும் இங்கு வசிக்கிறீர்கள்? உங்கள் கணவர் எங்கே? அவர் சூ கான் சென்றிருக்கிறார். நான் அவரை பல ஆண்டுகளாக பார்க்கவில்லை. ஓ, என்ன ஒரு நல்ல வாய்ப்பு. தாயையும் மகளையும் என்னால் அடைய முடியுமா? இன்றைய உதவிக்கு நன்றி, சகோதரர் வுவா. நீங்கள் இல்லை என்றால் என் அம்மா காயமடைந்திருப்பார். அப்படியா? அவர்கள் இப்போது லெப்பாங்கின் உணர்வை ஊக்குவிக்கிறார்கள். பரஸ்பரம் உதவி கொள்வதுதானே. வுவா, உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது தாராளமாக வாருங்கள். நீங்கள் லிங்லாந்தின் நண்பராக இருக்கலாம். அம்மாவுக்கு என்னை புரிகிறது. நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வருகிறேன். அந்த கெட்டுப்போன சிறுமிக்கு கடைசியாக பயம் வந்துவிட்டது. தந்தை இல்லாத கெட்டுப்போன சிறுமி. அவள் ஏன் வெளியே வரவில்லை? அவர்கள் எப்படி இவ்வளவு மோசமாக இருக்க முடியும்? அவர்களை விட்டுவிடுங்கள். எனக்கு பழகிவிட்டது. இந்த குழந்தைகளை கண்டிக்க யாரும் இல்லை. இங்கே கூடுதல் கண்ணாடி ஏதேனும் இருக்கிறதா? முதலில் அதை உங்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறேன். ஆமாம், இருக்கிறது. நன்றி, சகோதரரே. வாயோ, இதை பற்றி பேசாதீர்கள். நாம் நண்பர்கள். லிங்லான். சகோதரி சியாவோ, நான் இப்போது கிளம்புகிறேன். நான் கொள்முதல் செய்ய சிறிது காலம் கிராமப்புறத்திற்கு செல்கிறேன். நான் திரும்பி வந்ததும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அப்போது நீங்கள் அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு சுவையாக சமைத்து தருகிறேன். நான் உங்களுக்கு கதைகள் சொல்கிறேன். சரி, நான் கிளம்புகிறேன். நான் திரும்பிச் செல்கிறேன். இப்போது உங்களிடம் உண்மையிலேயே ஆன்மீக ஆற்றல் இருக்கிறதா என்று பார்ப்போம். இது உண்மையிலேயே வேலை செய்தால் இந்த முறை அது மேம்படும். தியாகம் வெற்றிகரமாக முடிந்தது. ஆன்மீக ஆற்றல் 40 விழுக்காடு அதிகரித்துள்ளது. செயல்பாடு திறக்கப்பட்டது. ஆன்மீக பட்டாம்பூச்சி குண்டு. ஆன்மீக பட்டாம்பூச்சி குண்டு மகரந்த சேர்க்கையை வேகப்படுத்துகிறது. இது பழங்கள் உருமாற காரணமாகலாம். பழங்களின் உருமாற்றம். அப்படியென்றால் நான் இங்கே சில பழங்கள் மற்றும் பிற பயிர்களை நடவு செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த காலத்தில் பழங்கள் கிடைப்பது அரிது. விலை அதிகமாக உள்ளது. நல்ல லாபம் பார்க்கலாம். துரதிர்ஷ்டவசமாக 10 விழுக்காடு ஆன்மீக ஆற்றல் மட்டுமே அதிகரித்தது. அதே போன்ற ஜேட்கள் கிடைத்தால் அதை நிச்சயம் வாங்குவேன். இந்த நல்ல பொருட்களை பயன்படுத்த வேண்டும். சரி. ஓ, டிவி தொடரில் வரும் இந்த 3வது பெரியவர் குரங்கைப் போல தந்திரமானவர். அவர் என்ன செய்ய நினைக்கிறார்? 3வது பெரியவரின் புகழ்பெற்ற வாசகம் நினைவிருக்கிறது. உணவு உங்களை ஏழையாக்காது. உடைகள் உங்களை ஏழையாக்காது, ஆனால் தவறான திட்டமிடலை ஏழையாக்கும். இரட்டை மேற்கோள் குறி. அவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். இங்கே ஒரு புறா சந்தை இருக்கிறது. நகரத்தில் பதுக்கல் செய்வது ஒரு கடுமையான குற்றம். எப்படியும் என்னிடம் இடம் இருக்கிறது. உள்ளே சென்று பார்ப்போம். வேண்டாம். இங்கே வந்திருக்கும்போது பணம் சம்பாதிக்கலாமே, இல்லையா? எப்படியும் அந்த இடத்தில் நிறைய பொருட்கள் உள்ளன. இந்த 3 முயல்களும் வயதாகிவிட்டன. அவற்றை விற்க சரியான நேரம். தோழரே, இந்த முயல்கள் என்ன விலை?
1,350. மாமாவுக்கு 2 வேண்டுமா? அது ரொம்ப அதிகம். அடுத்த கடையில் 2 யுவான் தான். ஓ மாமா, 2 யுவானுக்கு முயல்களை எங்கே வாங்க முடியும்? அந்த விலையில் உன்னிடம் எத்தனை இருந்தாலும் நான் வாங்குகிறேன். நீங்களே சொன்னீர்கள். உங்களை ஏமாற்றவில்லை. 4ற்கு 6. சீரியலில் வருவது போலவே, டிவி நாடகத்தில் வருவது போலவே. இந்த 3வது பெரியவர் நரியைப் போல தந்திரமானவர். பாடம் கற்றுக்கொண்டேன். இந்த இழப்பை ஏற்றுக்கொள்கிறேன். ஏய் சிறுவனே, நீ இன்னும் நிறைய கற்க வேண்டியிருக்கிறது. பழைய நரி, உனக்கு பிறகு வேடிக்கை காத்திருக்கிறது. இங்கே ஒரு புறா சந்தை உள்ளது. பிறகு பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போது வெளியே சென்று சுற்றி பார்ப்போம். ஏய் பெரியவரே, அங்கே என்ன நடக்கிறது? அது டெய்லிங், குறைபாடுள்ள துணி. டிக்கெட் தேவையில்லை, விலை மலிவு. இந்த வாய்ப்பு காலையில் தான் கிடைக்கும். டெய்லிங் என்றால் என்ன? சாயம் ஏற்றும்போது ஏற்பட்ட குறைபாடுள்ள துணிகள். அதனால் வடிவமைப்புகள் சரியாக இருக்காது. அதனால் அவை 2ஆம் தரமாக விற்கப்படுகின்றன. மிகவும் நல்லது. பாட்டிக்கு சில துணிகள் வாங்கலாம். இது போதுமானதாக இருக்கும். என்ன ஒரு தற்செயல்! லின் மாமா. ஓ, என்ன ஒரு தற்செயல்! என்ன வாங்கினாய்? கடை உரிமையாளரிடம் உனக்கு தள்ளுபடி செய்யச் சொல்கிறேன். வீட்டிற்குச் செல்ல சில பொருட்களை வாங்கினேன். வாங், ஒரு நிமிடம் இங்கே வா. லீ வாங் என் பாலிய நண்பன். அவன் இப்போது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒரு துறை தலைவர். வருங்காலத்தில் பொருட்கள் தேவைப்பட்டால் அவனை அணுகலாம். அவன் என் ஆள். சியாவுவா தான் முக்கியம். என்னை பிரதர்லி என்று கூப்பிடு. இங்கே எல்லோரும் என்னை அப்படித்தான் கூப்பிடுவார்கள். போதும் என்று வாங்கிவிட்டாயா? பத்தவில்லை என்றால் எப்போது வேண்டுமானாலும் என்னிடம் வா. ஆமாம், போதுமானது. பிரதர்லி, இவை அன்றாட தேவைகள். பிரதர்லி, நாங்கள் கிளம்புகிறோம். சரி பிரதர்லி, கவனமாக இருங்கள். பொறுங்கள். வாஹா, இன்று கிராமத்திற்கு திரும்புகிறாய், இல்லையா? இந்த நல்ல மதுவை எடுத்துக்கொள். இது உனக்கு மரியாதையை தரும். லின் மாமா, இந்த இளைஞன் கடினமாக உழைக்கிறான். நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். இது வெற்றிகரமான வருகையா என்று எனக்கு தெரியவில்லை. வே திரும்பி வந்தான். ஓ வாயா, உன்னிடம் 28 பார் மிதிவண்டி கூட இருக்கிறதா? நன்றியற்ற சிறுவன். தாத்தா, பாட்டி, நான் வந்துவிட்டேன். ஓ என் அருமை பேரனே, ஏன் திரும்பி வந்தாய்? வெளியே நீ நிறைய கஷ்டப்பட்டிருப்பாய். நான் கஷ்டப்படவில்லை. உங்களுக்கு சில நல்ல பொருட்களை கொண்டு வந்திருக்கிறேன். பாட்டி, இப்போது இந்த துணிகள் நிறைய கிடைக்கின்றன. உனக்கு சில புதிய உடைகளை தைத்துக்கொள். தாத்தா, இந்த மதுவை அதிகமாக குடிக்காதீர்கள். அருமை பேரனே, அங்கே நீ சட்டவிரோதமாக எதுவும் செய்யவில்லை அல்லவா? ஓ ஒன்றுமில்லை. நான் ஊருக்கு வருகிறேன் என்று தெரிந்ததும் தலைவர்கள் இதை கொடுத்தார்கள். உங்களிடம் கொடுக்க சொன்னார்கள். என் முதலாளிகள் நல்ல மனிதர்கள். ஏய் முதலாளி, முதலில் நீ அங்கே என்ன செய்கிறாய் என்று சொல். உங்களுக்கு தெரியும், முதலாம் நெசவு தொழிற்சாலை கொள்முதல் பிரிவு தலைவருக்கு நான் பெரிய உதவி செய்தேன். அவர் என்னை கொள்முதல் பிரிவில் பணியாளராக சேர்த்தார். அப்படியா? நீ இப்போது ஒரு தொழிலாளி, இல்லையா? இது தொழிற்சாலை எனக்கு கொடுத்த மிதிவண்டி. அவர்கள் பீஜிங்கில் எனக்கு ஒரு வீடும் கொடுத்திருக்கிறார்கள். என் சியாவோ குடும்பத்தில் ஒரு தங்கப்பறவை பிறந்திருக்கிறது. இன்று வயதானவனுக்கு மகிழ்ச்சி. கிழவி, இந்த நல்ல மதுவிற்கு தொட்டுக்கொள்ள கொஞ்சம் இறைச்சியை வெட்டு. எல்லாவற்றையும் தயார் செய். அற்புதம், அற்புதம். இந்த கிராமத்தில் வாழ்க்கை மிகவும் கடினம். வெளியே செல்வது நல்லது. வெளியே செல்வது நல்லது. இந்த பொருட்கள் மிகவும் மதிப்புள்ளவை. அவை திருடு போகாமல் பார்த்துக்கொள். சகோதரி ஹேமையும் அழைத்து வரலாமா? அந்த பெண் இன்னும் கொஞ்ச காலம் கஷ்டப்படட்டும். நீ முழுமையாக குடியேறிய பின் அவளை அழைத்து வா. அதுவரை தாமதமாகாது. என்ன பரிதாபம்! நாங்கள் வயதாகிவிட்டோம். பெண்ணை வளர்க்கும் வசதி இல்லை. கவலைப்படாதீர்கள் தாத்தா. உங்கள் வாழ்க்கையை நான் நன்றாக பார்த்துக்கொள்கிறேன். முதலாளி குடிக்கும் மதுவை நானும் சுவைக்கட்டும். வாருங்கள், இன்று நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஒன்றாக கொண்டாடுவோம். வாழ்த்துகள். தானியங்கள் எல்லாம் எங்கே போனது என்று தெரியவில்லை. பெரிய உணவகத்தில் இப்போது செய்யும் கஞ்சி சியாவு நதி நீரை விட தெளிவாக இருக்கிறது. உணவு இவ்வளவு சீக்கிரம் தீர்ந்துவிட்டது. தாத்தா, பரவாயில்லை. இனிமேல் நம் குடும்பம் ரகசியமாக சமைத்து உண்ணலாம். நான் இங்கே கொஞ்சம் தானியங்களை மறைத்து வைத்தேன். நீங்கள் இருவரும் முதலில் சாப்பிடுங்கள். நான் நகரத்தில் வேலை செய்கிறேன். நான் பசியோடு இருக்க மாட்டேன். வா, நீ கொஞ்சம் எடுத்து சாப்பிடு. இது உயிர்காக்கும் பொருள். பாட்டி, கவலைப்படாதீர்கள். என்னிடம் இன்னும் நிறைய இருக்கிறது. தாத்தா, பாட்டி, நீங்கள் தானியத்தை ஒளித்து வைக்க வேண்டும். எப்போது காலம் கடினமாக மாறும் என்று தெரியவில்லை. ஆனால் அது நிச்சயம் நடக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எது முக்கியம் என்று எங்களுக்கு தெரியும். அது நல்லது. நேரம் ஆகிவிட்டது. நான் போய் ஓய்வெடுக்கிறேன். நாளை நான் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும். நல்ல பேரன். போய் ஓய்வெடு. வா எங்கே? அந்த நன்றி கெட்டவன். அவன் ஜவுளி ஆலை தொழிலாளியாக இருக்க வேண்டாமா? வாய் வா, இங்கே என்ன பொய்களை பரப்புகிறாய்? யோ, நீ ஜவுளி ஆலையில் தொழிலாளியாகச் சேர்ந்ததாக கேள்விப்பட்டேன். உன் முன்னோர்களுக்கு பெருமை சேர். மக்களைப் பற்றி பேசத்தான் இங்கே வந்தாயா? உன் குடும்ப பதிவு என்னிடம் இருப்பதை மறந்துவிடாதே. நீ தொழிலாளியாக விரும்பினால் நான் அதை மாற்ற அனுமதிக்க மாட்டேன். தாத்தா, நாங்கள் நன்றாக இருப்பதை உங்களால் பார்க்க முடியவில்லையா? அவன் எப்படியோ இந்த கிராமத்தை விட்டு வெளியேறிவிட்டான். நீ வந்து அவன் வேலையை கெடுக்க பார்க்கிறாயா? நான் அவன் வேலையை கெடுக்கிறேனா? அந்த தொழிலாளி வேலைக்கு கான்லின் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போதுதான் நாங்கள் பிறகு எளிதாக வெளியேற முடியும். மாற்ற விரும்பவில்லையா? பரவாயில்லை. என்னிடம் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த ஒருவனும் இருக்கிறான். மோசம் இல்லை. மேலும் அவன் உயர்நிலைப் பள்ளி பட்டதாரி. அவனிடம்
மாறுவது இன்னும் சிறந்தது. அவன் பிறகு நன்றாக இருக்கும்போது எங்களை மறக்க மாட்டான். வாய் வா, நீ ஒரு கொடூரமான பெண். உன்னை நான் ரொம்ப காலம் பொறுத்துக் கொண்டு விட்டேன். வாய் வா, ஷியாவோ பிங்கிள். என்னை அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ நிஜம்தான். தொலைந்து போ. உன்னை போன்ற முகத்தை வைத்துக்கொண்டு என் வேலையை கெடுக்க முடியும் என்று நினைக்கிறாயா? உன்னையே ஒருமுறை பார்த்துக்கொள். சரி சரி சரி, உங்களிடம் ஆட்கள் இருக்கிறார்கள். என்னை போன்ற பலவீனமான பெண்ணை துன்புறுத்துகிறீர்கள். கொஞ்சம் இரு, அனுபவிக்கிறாய். ஏய் அப்பா, நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? நீ தொழிலாளியாகிவிட்டதாக ஒரு சக ஊழியர் சொன்னார். அதனால் உன்னை பார்க்க வந்தேன். இந்த அரக்கச்சியிடம் சிக்கிக்கொள்வேன் என்று எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? அப்பா, நான் சமாளித்துக் கொள்வேன். நான் மென்மையான குணம் கொண்டவன். ஆனால் உன் எதிர்காலத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். இப்போது நீ தவறு செய்தாய் என்று தெரிகிறது. அம்மா, ஷியாவோ பிங்கிள் எங்கே? அவன் வந்து என் சகோதரியை துன்புறுத்தினான். ஷியாவோ பிங்கிள், எங்கள் ஓம் குடும்ப கிராமத்தில் யாரும் இல்லை என்று நினைக்கிறாயா? என் சகோதரியை துன்புறுத்துகிறாயா? ஓம் சகோதரரே, இந்த முறை ஓம் தாய்வா தவறு செய்துவிட்டாள். யார் தவறு என்று எனக்கு கவலை இல்லை. அவன் தவறு. என் சகோதரியை துன்புறுத்தினாய், இப்போது அடி வாங்கவா? அதை மீண்டும் சொல். இந்த சிறுவன் எங்கிருந்து வந்தான்? இங்கிருந்து கிளம்பி போ. இன்று ஷியா குடும்ப கிராமத்து மக்களுக்கு தெரியட்டும், வாங் குடும்ப கிராமத்து பெண்களை யாரும் அவ்வளவு சுலபத்தில் மிரட்ட முடியாது. சகோதரர்களே, செல்லுங்கள். எல்லோரும் நில்லுங்கள். தொலைந்து போங்கள். நல்ல பையன். கிராமத்து மக்களே, உங்களுக்கு நல்ல திறமைதான். எனக்கு நகரத்தில் வேலை கிடைச்சதை கேள்விப்பட்டு இந்த மூதேவி அதை கெடுக்க வந்திருக்கா. என் அப்பா அவளை அறைந்து விட்டார். அப்புறம் என்ன தைரியம் அவளுக்கு? தன் குடும்பத்தை கூட்டிட்டு வந்து ஷியாவ் கிராமத்துல சண்டை போட வர்றா. ஷியாவ் குடும்ப கிராமத்து மக்களே, இதை உங்களால் சகித்துக் கொள்ள முடியுமா? என்னால் முடியாது. ஏய் சிறுக்கி, இத்தனை வருஷம் உனக்கு சோறும் துணியும் கொடுத்தது யாரு? பெத்த தாய்க்கு நீ பண்ற மரியாதை இதுதானா? உன் வேலையை நான் கெடுக்க மாட்டேன். உன் சம்பளத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துடு. மாதம் 50 காசு உனக்கு கைச்செலவுக்கு தர்றேன். நான் தாராளமாத்தானே இருக்கேன். ஷாவ் குடும்பத்து ஆண்கள் எங்கே? இன்னைக்கு என்னை அவமானப்படுத்த வந்தார்களே, அவர்கள் எங்கே? இன்னைக்கு ஷியாவ் குடும்பம் அவர்களை வந்த மாதிரியே போக விடமாட்டோம். நான் இங்கே இருக்கேன். நானும் இங்கே இருக்கேன். எல்லோரும் பாருங்கள். ஷியாவ் குடும்பம் இப்படித்தான் மக்களை மிரட்டுகிறது. என்னை போன்ற மருமகளை இப்படி துன்புறுத்துகிறார்களே. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களும் இவர்களுக்குத்தான் ஆதரவு கொடுக்கிறார்கள். வைவா, உனக்கு பைத்தியமா? இது ஷியாவ் கிராமம், உன் வாங் கிராமம் இல்லை. ஏன் இப்படி நடிக்கிறாய்? வைவா, நீ நல்ல பெண், கொஞ்சம் கோபக்காரி என்றுதான் நினைத்தேன். ஆனால் நீ இவ்வளவு விஷம் நிறைந்தவளாக இருப்பாய் என்று நினைக்கவில்லை. நாளைக்கு நாமெல்லாம் கிராம கமிட்டிக்கு போவோம். நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன். இனிமேல் நீ ஷியாவ் குடும்ப கிராமத்தில் உறுப்பினர் இல்லை. ஷியாவ் பிங்க்லே, என்னை விவாகரத்து செய்ய போகிறாயா? தெரியுமா, நான் மட்டும் இல்லைன்னா நீ எப்போதோ பசியில் செத்திருப்பாய். என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட நீ கூட்டிட்டு போகல. ஹம்மி பசியில் சாகுரா? இதெல்லாம் பேச உனக்கு எப்படி தைரியம் வருது? வைவா, ஒன்று கேட்டுக்கோ. நாங்கள் தான் உன்னை காப்பாற்றினோம், நீ எங்களை காப்பாற்றவில்லை. ஏய் செக்ரட்டரி, நீங்களும் இங்கே இருக்கீங்களா? மாமா, விஷயம் இவ்வளவு பெருசாகிடுச்சா? நான் வராம இருக்க முடியுமா? எல்லோரும் கலைந்து போங்கள். மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்லை. இப்போ நீ ஒரு தொழிலாளியா? அப்படித்தானே? நாங்கள் இன்னும் செக்ரட்டரியின் உதவியைத்தான் நம்பியிருக்கோம். நான் ஒன்னும் பண்ணல. வாங்கோ, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். உன் தங்கச்சிக்கு புத்தி இல்லை. நீ ஏன் அவ கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ற? இங்கிருந்து கிளம்பி போங்கள். நான் நாளை உங்களை பார்க்க வருகிறேன். செக்ரட்டரி வான் சொல்கிறார். செக்ரட்டரி ஷியாவ், பொய் குற்றம் சொல்லாதீர்கள். செக்ரட்டரி இசாய், எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நீங்கள் முடிவெடுத்துவிட்டால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நன்றி செக்ரட்டரி. இன்னும் சண்டை போடுறதுக்கே நேரம் இருக்கு. சீக்கிரமே எல்லாம் தலைகீழாக மாறப்போகுது. நல்ல பேரன். பரவாயில்லை. முதலில் போய் ஓய்வெடு. மீதியை நாங்கள் சுத்தம் செய்கிறோம். பாட்டி, நான் இன்னும் 2 நாட்கள் தங்கலாமா? இப்பதானே வேலைக்கு சேர்ந்தாய். நீ நன்றாக வேலை செய்ய வேண்டும். போய் ஓய்வெடு. ஐயோ, குடும்பத்தின் துரதிர்ஷ்டம். தொழிற்சாலை மிகவும் வசதியாக இருக்கிறது. லாங் அக்கா, நான் ரிப்போர்ட் செய்ய வந்துவிட்டேன். ஓவா, நீ வந்துவிட்டாயா? பிரிவு தலைவர் விரைவில் வருவார். சிறிது நேரம் காத்திரு. சரி, லாங் அக்கா. ஓவா, நீ சீக்கிரம் வந்துவிட்டாய். வேலைக்கு தாமதமாக வரக்கூடாது. இவர் கொள்முதல் குழு 3 அண்ட் துணைப்பிரிவு தலைவர் ஷியாவோ ஜாஃபாங். வணக்கம் தலைவர் ஷியாவோ. நீ மிகவும் திறமையானவன் என்று கேள்விப்பட்டேன். அது லின் மாமா எனக்கு நன்றாக கற்றுக் கொடுத்ததால் தான். இப்போது விஷயத்திற்கு வருவோம். தொழிற்சாலையில் ஆட்களை தீவிரமாக சேர்க்கிறார்கள். முன்பை விட 2000 பேர் கூடுதலாக வந்துவிட்டனர். எனவே இந்த வாரத்திற்கான நமது குழுவின் கொள்முதல் இலக்கு 50 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளது. இதை கண்டிப்பாக அடைய வேண்டும். இவ்வளவு உயர்வுதானா? என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. லின் மாமா, என் பணி என்ன? நீ ஒரு தற்காலிக கொள்முதல் அதிகாரி. முதல் மாதத்திற்கு வேலை இல்லை. இது சூழலை புரிந்து கொள்வதற்காக. 2 மற்றும் 3வது மாதங்களில் வேலை தொடங்கும். ஆனால் உனக்கு திறமை இருக்கிறது. லின் ஓவின் விஷயம் கொஞ்சம் ஸ்பெஷல். அவனுக்கான முதல் 3 மாத பணிகளை ஒன்றாக சேர்த்துவிட்டேன். கொள்முதல் அளவும் 3 மாதங்களின் கூட்டுத்தொகைதான். உன் தம்பி டாலி இன்னும் உங்கள் கிராமத்தில் தான் இருக்கிறான். அவனை உனக்கு உதவச் சொல். நாளை முதல் குளத்தில் மீன் தீரும் வரை தினமும் 500 ஜின் மீன்களை பிடி. அருகில் வேறு மீன் இருக்கும் இடங்கள் இருந்தாலும் அப்படியே செய். புரிந்தது லின் மாமா. நிச்சயமாக செய்து முடிக்கிறேன். பெரியவர் வெயில் காய்கிறீர்களா? எவ்வளவு அழகான வெயில். அனுபவிக்காமல் இருந்தால் கஷ்டம்தான். எனக்கு அனுபவிக்க அவ்வளவு நேரம் இல்லையே. நான் ஊருக்குச் சென்று பொருட்களை கொள்முதல் செய்ய வேண்டும். பெரியவர்.
யாங் இன்னும் வாண்டன் விற்கிறாரா? ஹா ஹா, வாண்டன் வாங்குவது ஒரு காரணம்தான். உனக்காக காத்திருப்பதுதான் உண்மையான நோக்கம். எனக்காக வா. என்னை தொடர்ந்து வா. இந்த யாங் பெரியவர் சாதாரணமானவர் அல்ல. உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இவர் எனது தற்காப்பு கலை தம்பி மாஸ்டர் டானுகுவா. ஹா ஹா. யோ அண்ணா, சுவாரஸ்யமான பையனை கண்டுபிடித்திருக்கிறாய். தம்பி, உனக்கு நேர்மையான குணம் இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. இனிமேல் நீ என் தம்பியிடம் வரலாம். அவனை உனக்கு சில தற்காப்பு கலை முறைகளை கற்றுக் கொடுக்கச் சொல்கிறேன். நன்றி, பெரியவர் யாங். உண்மையில் எனக்கு இன்னொரு உதவி வேண்டும். பெரியவர் யோங், என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள். எப்படியும் நான் உங்களுக்கு பெரிய கடன்பட்டிருக்கிறேன். அப்படியானால் நேரடியாகச் சொல்கிறேன். நீங்கள் கொள்முதல் குழுவில் இருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். எங்கள் தற்காப்பு கலைப்பள்ளியில் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாங்கள் தானியத்தை மிக வேகமாக பயன்படுத்துகிறோம். சில ரேஷன் பொருட்களை பெற எங்களுக்கு உதவ வழி இருக்கிறதா? சாப்பிடக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி. பணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். நாங்கள் உங்களுக்கு குறைவாக தரமாட்டோம். மூத்தவர் யோங், உங்களுக்கே தானிய தட்டுப்பாடா? இது விநியோகம் இப்போது மிகவும் குறைவாக உள்ளது. அது இல்லாமல் பணம் பயனற்றது. இப்போது தானியம் வாங்க ரேஷன் சீட்டுகள் தேவை. இளைஞனே, உன்னால் முடிந்தால் எங்களுக்கு உதவுங்கள். மாஸ்டர் தியோன், கவலைப்படாதீர்கள். நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவுகிறேன். நல்லது, நேரம் இன்னும் இருக்கிறது என்று நினைக்கிறேன். உங்களுக்கு சில கலைகளை கற்றுத்தருகிறேன். நேரம் கிடைக்கும்போது அடிக்கடி பயிற்சி செய்யுங்கள். நன்றி, மாஸ்டர் தியோன். உங்கள் கைகளில் கூடுதல் பலத்தை வையுங்கள். உங்கள் நிலையை நிலையாக வைத்திருங்கள். மாஸ்டர் தியோன், நாம் இவ்வளவு சீரியஸாக இருக்க வேண்டுமா? இது மிக அடிப்படையான வெளிப்புற பிகுயின். இதை கூட உங்களால் கற்றுக்கொள்ள முடியாவிட்டால் வெளியே சென்றால் நமது பெயரை கெடுத்து விடுவீர்கள். ஹா, உங்கள் நிலை நன்றாக இருக்கிறது. இப்போது நீங்கள் பிகுயினின் அடிப்படை நிலையை கற்றுக்கொண்டீர்கள். எதிர்காலத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பயிற்சி செய்யுங்கள். ஹா, நன்றி, மாஸ்டர் தியோன். நேரம் ஆகிவிட்டது. நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கச் செல்லுங்கள். அடுத்த சில தசாப்தங்கள் பாதுகாப்பானதாக இருக்காது. என்னைச் சுற்றி பிகுயின் வல்லுநர்கள் இருந்தால் பாதுகாப்பு பிரச்சினைகள் இருக்காது. சகோதரர் டாலி, நான் வந்துவிட்டேன். கடைசியாக வந்துவிட்டாய். மதியத்திலிருந்து உனக்காக காத்திருக்கிறேன். இங்கே வருவதற்கு முன் என் இடத்தை சரிபார்க்கச் சென்றேன். அது ஒன்றுமில்லை. எப்படியும் இப்போது பெரிய வேலை ஒன்றும் இல்லை. நான் வெறும் திறக்கோட்டுனர். நான் முதலில் கிளம்புகிறேன். நாளை வா. நீ பொருட்களை முதலில் தயார் செய். சரி, அப்படியானால் சகோதரர் டாலி, சாலையில் பத்திரமாகச் செல்லுங்கள். சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என் திருமணத்திற்கு வா. என் பெற்றோரை நான் சம்மதிக்க வைத்துவிட்டேன். விரைவில் ஷியாவினை வீட்டிற்கு அழைத்து வருகிறேன். வாழ்த்துகள் சகோதரர் டாலி. ஹா, நன்றி. நான் கிளம்புகிறேன். கண்டிப்பாக வரமறக்காதே. கொள்முதல் அதிகாரி உண்மையிலேயே செய்வது கொள்முதல்தான். நான் கிராம மக்களிடம் இது குறித்து பேசச் செல்லலாம். ஏரி ஆச்சின் குடும்ப கிராமம் மிகவும் பெரியது. அவர்கள் ஒத்துழைத்தால் பணி எளிதாகிவிடும். தோழரே, உங்களை இதற்கு முன் பார்த்ததில்லை. நீங்கள் சின் குடும்ப கிராமத்தைச் சேர்ந்தவர் இல்லையா? வணக்கம், நான் சின் குடும்ப கிராமத்தின் கட்சி செயலாளரை தேடுகிறேன். நான் தோழர் சின் யுபா. எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள்? செயலாளர் சின், நான் ஷியாவோ, முதல் ஜவுளி தொழிற்சாலையின் கொள்முதல் அதிகாரி. இது சங்கடமாக இருக்கிறது. பெரிய தலைவர் யாராவது ஆய்வு செய்ய வருகிறார்கள் என்று நினைத்தோம். அப்படியானால் நீங்கள் அடுத்த வீட்டு ஷியாவோ குடும்பத்து சிறுவனா? உன் தந்தை மற்றும் தாத்தாவின் பெயர்கள் என்ன? அவர்களை எனக்கு நன்றாக தெரியும். என் தந்தை ஷியோ பிங்லே. என் தாத்தா ஷியோ டினு. நீ டினியின் பேரனா? என்ன ஒரு தற்செயல் நிகழ்வு. எனக்கு டினியோவை நன்றாக தெரியும். அந்த முதியவர் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அவரது பேரன் ஏற்கனவே ஒரு தொழிலாளி. ஹா, அதிர்ஷ்டம்தான். சொல், இந்த முறை நீ என்ன செய்ய போகிறாய்? யுபா மாமா, இது எங்கள் தொழிற்சாலையின் அதிகாரப்பூர்வ கடிதம். எங்கள் கட்டுமான பணிக்கு உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கிறோம். அதை பற்றி கவலைப்படாதே. கிராமம் கட்டுமான பணிகளை நிபந்தனையின்றி ஆதரிக்கிறது. அது நல்லது. விஷயம் என்னவென்றால், நான் பொருட்களை வாங்கும் பொறுப்பில் இருக்கிறேன். சின் குடும்ப கிராமம் ஒரு உள்நாட்டு ஏரிக்கு பொறுப்பாக இருப்பதை நான் காண்கிறேன். அந்த ஏரியில் நிறைய மீன்கள் உள்ளன. என்ன சொன்னாய்? நேரடியாகச் சொல். உனக்கு என்ன உதவி வேண்டும்? முதலில் எனக்கு போக்குவரத்து உதவி தேவை. தினமும் 500 ஜீன் மீன்களை விநியோக கூட்டுறவு கிடங்கிற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அங்கு தொழிற்சாலை லாரி வந்து எடுத்துக்கொள்ளும். இரண்டாவதாக, மீன் பிடிக்க எனக்கு உதவி வேண்டும். போக்குவரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மீன் பிடிப்பது, அது சாத்தியமில்லை. எங்கள் சின் குடும்ப கிராமத்தில் இப்போது போதிய ஆட்கள் இல்லை. மனிதவள பிரச்சினை உண்மையில் தீவிரமானது. சரி, அப்படியானால் மீன் பிடிக்கும் வேலையை நான் செய்கிறேன். ஆனால் மீன் பிடிக்கும்போது நான் தனியாகத்தான் செல்வேன். எப்படி இருந்தாலும் என்னிடம் ரகசிய தூண்டில் முறை உள்ளது. அது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. உன்னிடம் அந்த தந்திரம் இருக்கிறதா? சரி, அப்படியானால் இரண்டாவது புள்ளி முடிவானது. ஒவ்வொரு மதியமும் ஒரு குதிரை வண்டியை உனக்கு ஒதுக்கீடு செய்கிறேன். ஒரு ஓட்டுநர் ஏற்றுவதற்கும் மேற்பார்வைக்கு 5 கிராம உறுப்பினர்கள் இருப்பார்கள். இது ஓகேவா? அது சரிதான். நன்றி, செயலாளரே. இப்போது கடைசி பிரச்சனையை பற்றி விவாதிக்க வேண்டும். பணம் எப்படி கையாளப்படும்? ஏனென்றால் ஆட்களை நான் வழங்குகிறேன். மீன்கள் எங்கள் கிராமத்திற்கு சொந்தமானது. இப்போது எல்லாம் அதிகாரப்பூர்வமானது. நிச்சயமாக கடைசியில் பணத்தை மட்டும் உங்களுடன் பிரித்துக் கொள்ள முடியாது. நான் இப்படித்தான் நினைக்கிறேன். நான் எங்கள் ஷியா குடும்ப கிராமத்தின் மீன்பிடி அணியாக செயல்பட முடியும். குழு தலைவராக உங்கள் சின் குடும்ப கிராமத்துடன் இணைந்து மீன் பிடிப்பேன். லாபம் இரு கிராமங்களுக்கு இடையில் பகிர்ந்து கொள்ளப்படும். எனது பங்கை பற்றி எங்கள் கிராம செயலாளரிடம் விவாதிப்பேன். இந்த திட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறாய்? இது சாத்தியம்தான், ஆனால் முன்பே ஒப்புக்கொள்வோம். எங்களுக்கு குறைந்தது 80 விழுக்காடு தேவை. மீன்கள் அனைத்தும் எங்களுடையவை. பிரச்சனை இல்லை. நேரம் ஆகிவிட்டது. நான் கிளம்புகிறேன். ஓவா, உனக்கு காதலி இருக்கிறாளா? எங்கள் சின் குடும்ப கிராமத்தில் ஒருவரை தேட நினைக்கிறாயா? நான் இன்னும் இளையவன். அவசரமில்லை.
யுபா மாமா, நான் கிளம்புகிறேன். நாளை காலை நான் நேரடியாக மீன் பிடிக்கச் செல்கிறேன். மதிய உணவுக்கு பிறகு நீங்கள் ஆட்களை அழைத்து வந்து மீன்களை எடுத்துச் செல்லலாம். மீன் விநியோகம் குறித்து இன்று இரவு செயலாளர் காங்லினிடம் நான் கூறுகிறேன். அவர் உங்களிடம் வந்து இதை பற்றி பேசுவார். சரி வேயா, கவனமாக இரு. நாளை சந்திப்போம். தாத்தாவும் பாட்டியும் வீட்டில் இல்லை. அவர்கள் உணவகத்திற்கு சாப்பிட்டுச் சென்றார்களா? நானும் உணவகத்திற்கு போனதில்லை. ஒருமுறை செல்ல நல்ல வாய்ப்பு. ஓ வாயா, நீ தொழிலாளியாகிவிட்டதாக கேள்விப்பட்டேன். ஆம், அதிர்ஷ்டம். வா, தொழிற்சாலையில் ஆள் எடுத்தால் எங்களை நினைவில் கொள். நிச்சயமாக. வா, நீ ஏன் நகரத்தில் தங்கி வேலை செய்யவில்லை? ஏன் திரும்பி வந்தாய்? மாமா, நான் கொள்முதல் பிரிவில் இருக்கிறேன். சமீப காலமாக அலைந்து கொண்டிருக்கிறேன். பயணங்களுக்கான கொள்முதலை நான் கவனிக்கிறேன். இன்று மதிய உணவுக்கு என்ன? நகரத்து உணவுகள் போல இது இருக்காது. இன்று சர்க்கரைவள்ளி கிழங்கு மற்றும் சோளக்கஞ்சி. ஒருவருக்கு 3 கரண்டி மட்டுமே. இதோ மாமா, உங்களுக்கு ஒரு கரண்டி கூடுதலாக தருகிறேன். நன்றி மாமா. கஞ்சி மிகவும் நீர்த்துப் போய் இருக்கிறது. உணவு தீர்ந்துவிட்டது போலிருக்கிறது. அப்பா, என்ன செய்கிறீர்கள்? வா, ஏன் மீண்டும் வந்துவிட்டாய்? நாங்கள் ரோந்து பணியில் இருக்கிறோம். வீட்டிற்குச் சென்று எனக்காக காத்திரு. ஷிப்ட் முடியப் போகிறது. மம், சரி. தாத்தா, ஏன் சைக்கிளை உள்ளே கொண்டு வந்தீர்கள்? இந்த குழந்தையே, சைக்கிளை முற்றத்திலேயே விட்டுவிட்டு வந்தாய். கேட்டை கூட பூட்டவில்லை. திருட்டு போயிருந்தால் என்ன செய்வது? பேரன், சாப்பிட்டு விட்டாயா? பாட்டி உனக்கு ஏதாவது செய்து தருகிறேன். சாப்பிட்டு விட்டேன். உணவகத்தில் இருந்துதான் வருகிறேன். அந்த உணவக உணவுகள் உனக்கு வயிறு நிறையாது. பெரிய அண்ணன் ஹங்மே வந்திருக்கிறார். இன்று எப்படி இங்கு வந்தாய்? நீ வழக்கமாக வருவதில்லை. ஏனென்றால் இப்போது வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். எனக்கு பயமாக இருக்கிறது. பாவம் இந்த இரு குழந்தைகள். வோங் தைவாவும் அப்பாவும் விவாகரத்து செய்து கொண்டார்களா? காங்லின் பலமுறை பேசி பார்த்தார். ஆனால் அவள் வீட்டை காலி செய்துவிட்டு படுக்கை விரிப்புகளை கூட எடுத்துச் சென்று விட்டாள். பரவாயில்லை ஹங், இனிமேல் எல்லாம் சரியாக நடக்கும். சிறிது நேரம் காத்திரு. பயிர் செய்யும் இடத்தில் இப்போது நிறைய வளங்கள் இருக்கின்றன. கொஞ்சம் வெளியே எடுக்க வேண்டும். ஓ, என் பேரனே, இவ்வளவு முட்டைகள் எப்படி? இவை தொழிற்சாலை கொள்முதல் பரிசாக கிடைத்தது. இனிமேல் தினமும் ஹங்மேக்கு ஒரு முட்டை சமைத்துக் கொடு. அவள் இன்னும் வளரும் பருவத்தில் இருக்கிறாள். கவலைப்படாதே ஹங்மே, தினமும் இங்கு வந்து முட்டை சாப்பிடு. சரி, பெரிய அண்ணன். இதோ அப்பா, நீ எனக்காக காத்திருக்கவில்லை அல்லவா? இல்லையென்றால் நான் ஏன் இந்த குளிர்காற்றில் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன்? அப்பா, நீங்கள் வந்துவிட்டீர்களா? நீங்களும் ரோந்து பணியில் சேருங்கள். ஆம், இது அறுவடை காலம். மக்கள் தானியங்களை திருடுவதை தடுக்க வேண்டும். எல்லோரும் முறைப்படி செய்ய வேண்டும். புரிகிறது. அப்படியே உட்கார்ந்திருக்காதே. வா, கோங்லினின் வீட்டிற்கு செல்வோம். தாத்தா, ஏன் செயலாளரின் வீட்டிற்கு போக வேண்டும்? மம், எல்லாம் உன் பயனற்ற தந்தையால்தான். கோங்லின் நிறைய பேசியிருக்கிறார். நான் யாரிடமும் கடன்பட்டிருக்க விரும்பவில்லை. தாத்தா, கோபப்படாதீர்கள். உண்மையில் எனக்கும் செயலாளரிடம் பேச வேண்டியிருக்கிறது. நாம் இருவரும் ஒன்றாகவே செல்வோம். என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள்? ஹாஹா, கோங்லின், பிங்களின் விஷயமாகத்தான். நாங்கள் உங்களுக்கு நிறைய கடன்பட்டுள்ளோம். அதனால் உங்களுக்காக கொஞ்சம் மது கொண்டு வந்திருக்கிறேன். இது மிகவும் நல்ல சரக்கு. தலைவர்கள் கூட குடிக்கிறார்கள். ஓ டினு மாமா, இது ஒரு சிறிய விஷயம்தானே. நான் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வாங்கிக் கொள்ளுங்கள். முதலாவது, வே கொடுத்த அந்த நற்செய்திக்காக. தலைவர்களான உங்களுக்கு நன்றி சொல்ல வாய்ப்பே கிடைக்கவில்லை. இரண்டாவது, இந்த விவாகரத்து விவகாரம். அதற்கும் உங்கள் உதவிதான் காரணம். சரி, அப்படியானால் நான் வாங்கிக் கொள்கிறேன். உள்ளே வாருங்கள், சிறிது நேரம் உட்காருங்கள். பரவாயில்லை, நடந்தவை நடந்து முடிந்தன. எப்படியும் நாங்கள் இப்போது கேண்டீனில் தான் சாப்பிடுகிறோம். கோடைக்காலம் மிகவும் வெப்பமாகவும் இருக்கிறது. கடினமாக உழையுங்கள். ஆண்டு இறுதியில் வேலைப்புள்ளிகள். உங்களுக்கு அதிக பங்கு கிடைக்கச் செய்வோம். அதிக பணம் கிடைத்தால் புதிய பொருட்களை வாங்கலாம். வே செய்ததும் நல்ல காரியம்தான். குடும்பம் மெதுவாக முன்னேறும். நான் இப்போது ஒரு முதியவர். இனிமேல் எல்லாம் குழந்தைகளின் கையில் தான். இனி வேயாதான் குடும்ப தலைவன். போய் வருகிறேன். லின், பிங்க்லை இன்னும் அதிகம் வேலை செய்ய சொல்லுங்கள். அதிக வேலை புள்ளிகளை பெறட்டும். அது மட்டும்தான் நான் கேட்பது. நிச்சயமாக. வா, நீங்கள் வந்துள்ள நிலையில் நீங்கள் ஆலைக்கு விற்ற 1000 ஜீன் மீன்களுக்கான பணம் படைப்பிரிவுக்கு வந்துவிட்டது. இதை எப்படி கையாள்வது சிறந்தது என நினைக்கிறீர்கள்? கோங்லின் மாமா, மீன்பிடித்தல் குறித்து இன்னொரு விஷயம். அது என்ன? இனிமேல் நான் தினமும் சின் குடும்ப கிராமத்தில் மீன் பிடிப்பேன். பிறகு தொழிற்சாலை அதை வாங்கிக் கொள்ளும். வருமானத்தை பிரித்துக் கொள்வோம். 80 முதல் 20 பங்கு. 80 முதல் 20 பங்கு வேலைக்கு ஆகாது. நான் நாளை சின்னுவாவிடம் பேசுகிறேன். உங்கள் ஊதியம் குறித்து கோங்லின் கொள்கைப்படி இருந்தால் போதும். எனக்கு அதிக வேலை புள்ளிகளை கொடுங்கள். இது குழுவிடம் விவாதிக்கப்பட்டு உறுப்பினர்களின் முடிவுக்கு பின்னே எடுக்கப்பட வேண்டும். கூடுதல் வேலை புள்ளிகள் வேண்டுமா? இந்த மீன்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கு சொந்தமானவை. படைப்பிரிவுக்கு பங்களிப்பு, நாட்டிற்கு பங்களிப்பு. உங்களை பற்றி மட்டுமே எப்படி நினைக்க முடியும்? மாமா, உங்கள் கருத்து புரிகிறது. கவலைப்படாதீர்கள். உங்கள் குடும்பத்திற்கு நஷ்டம் ஏற்பட விடமாட்டேன். மம், நல்லது. நேரம் ஆகிவிட்டது. சீக்கிரம் ஓய்வெடுங்கள். நாங்கள் கிளம்புகிறோம். மாமா, உங்களை அனுப்பி வைக்கிறேன். நான் தெருவின் மறுபக்கத்தில் தான் இருக்கிறேன். என்னை வழியனுப்ப வர தேவையில்லை. நீ போ. வா, இப்போது இங்கே வெளியாட்கள் யாரும் இல்லை. ஏன் வீட்டில் தங்கக்கூடாது? இங்கே தூங்கவா? வேண்டாம், என் இடத்திலேயே தங்குகிறேன். படுக்கை வசதி இல்லாமலா இருக்கிறது. அப்பா, நான் திரும்பி வரமாட்டேன். அங்கே சற்று வசதியாக இருக்கும். அதோடு நான் அதிக காலம் வீட்டில் இருக்க போவதில்லை. சரி, பிறகு நகரத்தில் உள்ள என் வீட்டிற்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன். சரி. உன் தந்தைக்கு நான் 300 முறை தவறு செய்திருக்கிறேன். அதை பற்றி நீங்கள் சொல்ல தேவையில்லை. மிகவும் சம்பிரதாயமாக இருக்கிறது. நீங்கள் முதலில் திரும்புங்கள். நாளை ரோந்து பணி இருக்கிறது. சரி, நான் கிளம்புகிறேன். உன் அப்பாவை திட்டாதே. அவருக்கு வேறு வழியில்லை. தாத்தா, கவலைப்படாதீர்கள். நான் எப்போதோ மறந்துவிட்டேன். இப்போது நாம் செய்ய வேண்டியது நம் வாழ்க்கையை மேம்படுத்துவதுதான். அது சரி. ஏரியில் மீன் பிடிப்பது மிகவும் மெதுவாக இருக்கிறது. பயிர் வளர்க்கும் இடத்திலிருந்து மண்ணை இரையாக பயன்படுத்த முடியுமா என்று பார்க்கிறேன். நிச்சயமாக.
கொஞ்சம் ஆன்மீக ஆற்றல் இருந்தாலும் அது எல்லா உயிரினங்களுக்கும் பிடிக்கும். யாரும் இல்லாதபோது விரைவாக செய்ய வேண்டும். இல்லையென்றால் என்னால் விளக்க முடியாது. அவர்கள் முதலில் கூட்டம் நடத்திவிட்டு பிறகுதான் சாப்பிடுவார்கள். வா, உனக்கு நல்ல மனநிலை. படைப்பிரிவின் உணவகத்தில் ஏன் சாப்பிடக்கூடாது? இன்றைய மதிய உணவு நன்றாக இருக்கிறது. திணை சாதம். யூபா மாமா, எனக்கு ஆசையாக இருந்தது. மீனை சுட்டேன். இது திணை சாதத்தை விடச் சிறந்தது. வாவ், இவ்வளவு மீன்களை எப்படி பிடித்தாய்? இவை அனைத்தும் ஒரே காலையிலா? ஒருவரே இவ்வளவு பிடித்தாரா? இதோ அறிமுகப்படுத்துகிறேன். இவர்தான் சின்டாங், நமது 5வது அணியின் தலைவர். இப்போதைக்கு அவர் உனது மீன் பிடிக்கும் பணிக்கு முழுமையாக உதவுவார். நீங்கள் இருவரும் இணைந்து சிறப்பாக செயல்படுங்கள். சரி செயலாளரே, உண்மையில் இளமையிலேயே சாதனையாளர்கள் உருவாகிறார்கள். நான் உன்னுடைய அதே வயதில் தான் இருக்கிறேன். அக்காலத்தில் எனக்கு மீன் பிடிக்க கூட தெரியாது. எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது, அவ்வளவுதான். ஷீன் தலைவரே, சுட்ட மீன் சாப்பிடுகிறீர்களா? வேண்டாம் நன்றி. குழுவில் இன்னும் வேலை பாக்கி இருக்கிறது. அனைவரும் இங்கே வாருங்கள், வேலை செய்ய வேண்டும். அந்த இளைஞர் இவ்வளவு சின்ன வயதிலேயே நகரத்தில் தொழிலாளியாக இருக்கிறாரா? நகரத்து மனிதர். அவர் எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறார் என்று பாருங்கள். பெரியண்ணே, நான் வளர்ந்ததும் உங்களை திருமணம் செய்து கொள்ளலாமா? சிறு தங்கையே, நீ இன்னும் சிறியவள். முதலில் நன்றாக சாப்பிட்டு வளர்ந்து வா. ஹா, நிச்சயமாக சிங்ஜிங்ரூ நகரத்தில் திருமணம் செய்து கொள்வாள். நிச்சயமாக. வா சகோதரரே, இன்னும் சில நாட்களில் தொழிற்சாலை இயக்குனர் விருந்து வைக்கிறார் என்று சொல்லச் சொன்னார். அதற்கு உதவ 3ஆம் அணி வேட்டையாடிய இறைச்சி போன்றவற்றை சேகரிக்க வேண்டும். மீன் தவிர மற்ற விஷயங்களிலும் கவனமாக இருக்கச் சொன்னார். அதை மீனுடன் சேர்த்து அனுப்பிவிடுங்கள். புரிந்தது சகோதரர் டாலி. இந்த நாட்களில் நான் சுற்றி தேடுகிறேன். அதிகமாக வேலை செய்து உங்களை வருத்திக் கொள்ளாதீர்கள். கொஞ்சம் ஓய்வெடுங்கள். புரிந்தது கேப்டன் ஷீன். கடின உழைப்பிற்கு நன்றி. சகோதரர் வாகுவா, இவ்வளவு மரியாதையாக இருக்க வேண்டாம். இப்போது உழைப்பே மிக உயர்ந்தது என்று நாம் கருதுகிறோம். ஹா, நேரமாகிவிட்டது. நாங்கள் இப்போது திரும்புகிறோம். அனைவருக்கும் நன்றி. நகரத்திற்கு வேட்டை மிருகங்கள் தேவை. நான் சில முயல்களை பிடித்து தருகிறேன். அது பெரிய பிரச்சனை இல்லை. இப்போது மிகப்பெரிய பிரச்சனை ஹாங் பற்றியது. எப்போதோ பள்ளி செல்லும் வயதை அடைந்துவிட்டாள். வோங் தைவா இல்லை என்றால் அவள் இவ்வளவு காலம் தங்கியிருக்க மாட்டாள். இல்லை, ஹம்மியை தினமும் வேலை செய்ய நான் விடமாட்டேன். கல்வி மட்டுமே அவளது வாழ்க்கையை மாற்றும். தம்பி, நீ ஏன் இங்கே இருக்கிறாய்? நான் வீட்டிற்கு வந்தேன். நான் கேட்கிறேன், நீ ஏன் பள்ளிக்குச் செல்வதில்லை? நான் ஏன் பள்ளிக்குச் செல்ல வேண்டும்? இப்போது நான் வீட்டில் கோழிகளுக்கு தீவனம் போடுகிறேன். அதன் பிறகு மலைக்குச் சென்று பன்றிகளை வேட்டையாடி புள்ளை பிரிவிடம் ஒப்படைத்து சில வேலைப்புள்ளிகளை பெறுகிறேன். அதுதான் இந்த காலத்தின் விஷத்தன்மையுள்ள சிந்தனை. ஆனால் நீ படித்தால் நீ இன்னும் தூரமான பெரிய இடங்களுக்கு செல்லலாம். ஆனால் என்னை பள்ளிக்கு அனுப்ப குடும்பத்தாரால் முடியாது. அப்படியானால் சொல், அண்ணா, உனக்கு பள்ளிக்குச் செல்ல விருப்பமா? அண்ணாவால் முடிந்தால் நான் பள்ளிக்குச் செல்ல விரும்புகிறேன். எனக்கு சீன இலக்கியங்கள் நன்றாக தெரியும். நல்லது, எனக்கு புரிகிறது. கவலைப்படாதே, நீ மீண்டும் பள்ளிக்குச் செல்வதை நான் உறுதி செய்வேன். நன்றி அண்ணா. அது ஒன்றுமில்லை. எப்படியும் நான் உனக்கு அண்ணன் தானே. பாட்டி, நான் வந்துவிட்டேன். என் அருமை பேரப்பிள்ளை வந்துவிட்டான். பாட்டி, தாத்தா எங்கே? உன் தாத்தாவும் மற்றவர்களும் அறுவடைக்கான இறுதி வேலைகளுக்காக வயலுக்கு சென்றிருக்கிறார்கள். நாளை அறுவடை தொடங்குகிறது. உனக்கு பசிக்கிறதா? உனக்கு சூப் செய்து தருகிறேன். நாம் பிறகு உணவகத்தில் சாப்பிடலாமே. அறுவடை காலம் வருகிறது. உணவகத்தில் உணவு நன்றாக இருக்கும். இலவச உணவா? ஏன் கூடாது? சரி, அப்படியானால் சிறிது ஓய்வெடு. நான் பிறகு கூப்பிடுகிறேன். அறுவடைக்குப் பிறகு பஞ்சம் தொடங்கும். குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்க இது கொஞ்சமும் போதாது. போதவில்லை, இன்னும் போதவில்லை. மேலும் நீலக்கற்களை கண்டுபிடிக்க வேண்டும். சாந்தாவிற்கு சமீபத்தில் ஏதேனும் அதிர்ஷ்டம் கிடைத்ததா என்று தெரியவில்லை. நான் கேட்டு தெரிந்து கொள்ள நேரம் கண்டறிய வேண்டும். பேரப்பிள்ளையே, நாம் உணவகத்திற்குச் செல்வோம். புரிந்தது பாட்டி, போகலாம். இன்று உணவு நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இன்று உணவகத்தில் இத்தனை கூட்டமா? இது ஏன் புத்தாண்டு தினத்தை விட உற்சாகமாக இருக்கிறது? மிக நன்று. அப்பாவும் தாத்தாவும் இங்கேதான் இருக்கிறார்கள். வா, உட்கார். உனக்கு நான் உணவு வாங்கி வருகிறேன். இன்று உணவு மிகவும் நன்றாக இருக்கிறது. அப்பா, ஹங் எங்கே? ஹே, அதிகம் சாப்பிட்டு விட்டாள். அவள் வெளியே உலாவிக் கொண்டிருப்பாள். நீயும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. அப்பா, ஹங்கை ஏன் பள்ளிக்கு அனுப்ப மறுக்கிறீர்கள்? இந்த வேலை புள்ளி முறை வந்ததிலிருந்து பள்ளிக்குச் செல்வது நஷ்டமான விஷயம். நமது கிராமத்தில் பல குடும்பங்கள் குழந்தைகளை அனுப்புவதில்லை. வேலைக்கு ஏற்ப ஊதியம், அதிக வேலை, அதிக லாபம். குழந்தைகளும் இதற்கு விதிவிலக்கல்ல. பெண்கள் வீட்டிலேயே இருந்து வீட்டு வேலைகளை கற்க வேண்டும். கொஞ்சம் புட்களை வெட்ட வேண்டும். கொஞ்சம் புள்ளிகளை ஈட்ட வேண்டும். வளர்ந்ததும் ஒரு கணவனை தேடி மனம் முடித்து அனுப்ப வேண்டும். அப்பா, குழந்தை படிக்க வேண்டுமென்றால் படிக்க வேண்டும். நமது குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். தாத்தாவும் நானும் இருக்கிறோம். வேலை புள்ளிகளை ஈட்டும் 3 பலசாலிகள் இருக்கிறோம். மீன்பிடிப்பதன் மூலம் எனக்கு கூடுதல் புள்ளிகள் கிடைக்கின்றன. அவள் படிப்பை எங்களால் முழுமையாக ஆதரிக்க முடியும். பிங்கில் டபிள்யூ சொன்னது சரிதான். அவள் படித்தால் ஹங்கே நம்மை விட சிறந்த பணியாளராக முடியும். ஆம், ஹோமேயின் சீனம் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். படிப்பை முடித்ததும் அவள் சீன மொழி ஆசிரியராக கூட ஆகலாம். அது அரசு வேலைதானே? அப்படியானால் ஹோங்கேயை ஆசிரியர் பயிற்சிக்கான தேர்வை எழுதச் சொல்லுங்கள். அவள் வாழ்நாள் முழுவதும் அரசு பணியில் இருப்பாள். அப்போது நீங்கள் தான் பெருமைப்படுவீர்கள். அப்பா, எல்லாவற்றையும் விற்றாலும் அவளது படிப்பை நான் ஆதரிப்பேன். எல்லாவற்றையும் விற்க தேவையில்லை. நானும் இருக்கிறேன். நான் இப்போது மாதம் 20க்கும் மேல் சம்பாதிக்கிறேன். நிரந்தர பணியாளரானால் மாதம் 30 அல்லது 40 கிடைக்கும். எனக்கு பெரிய சுமைகள் எதுவும் இல்லை. கவலைப்படாதீர்கள். உங்களுடையது தான். நிலைமை மிக மோசமானால் நான் உங்களிடம் வருகிறேன்.
ஓ, நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? ஓ, செயலாளரே, நீங்கள் உவாவை தேடுகிறீர்களா? தயவு செய்து அமருங்கள். நிதானமாக பேசுங்கள். சுருக்கமாகச் சொல்லிவிடுகிறேன். மீன்பிடி குழுவின் தலைவராக உவாவுக்கு தினமும் முழு வேலை புள்ளிகள், அதாவது 12 புள்ளிகள் வழங்க இறுதி முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏதேனும் கேள்விகள் உள்ளதா? சரி, கோங் லென் மாமா, அப்படியே இருக்கட்டும். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. மேலும், கோங் லென் மாமா, தயவு செய்து என் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இதை சொல்லவும் வேண்டுமா? குயன் குடும்ப படையுடன் பகிர்வு விகிதம் குறித்து உங்கள் பேச்சு எப்படி முடிந்தது? அந்த பழைய சென் கழுதையைப் போல பிடிவாதக்காரர். இறுதியில் அவர்களுக்கு 70 விழுக்காடு, நமக்கு 30 விழுக்காடு என முடிவானது. சியாம் நதியின் நீரோட்டம் குறைவாக இருப்பதும் மீன்கள் குறைவாக இருப்பதும் வருத்தமாக இருக்கிறது. இல்லையென்றால் நாம் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்காது. செய்ய ஒன்றும் இல்லை. நான் கிளம்புகிறேன். படைக்கு இன்னும் நிறைய வேலைகள் உள்ளன. ஏதேனும் சிக்கல் இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் என்னிடம் வாருங்கள். போய் வருகிறேன், கோங் லின் மாமா. செயலாளர் அவர்களே. சரி, போய் வாருங்கள். தோழி அண்ணா, நான் தேடி தேடி இதை கண்டுபிடித்தேன். இதை எடுத்துச் சென்று சரிபார்த்து பாருங்கள். நிச்சயமாக இது சரியாக இருக்கும். இது கிடைப்பது மிகவும் கடினம். உண்மையில் எனக்கு விரைவில் திருமணம், ஆனால் உணவுதான் அதிகம் சேர்க்கவில்லை. அதனால் உங்களால் என்ன செய்ய முடியும்? அடுத்த வாரத்திற்குள் காட்டு விலங்கு இறைச்சி வாங்கி தர முடியுமா? கல்யாணத்திற்கு சில உணவுகள் கூடுதலாக இருக்கட்டும். தோழி அண்ணா, அடுத்த வாரத்திற்குள் நான் நிச்சயம் ஏற்பாடு செய்கிறேன். கவலைப்படாதீர்கள். சிறப்பு. மிகவும் நேர்மையானவர். நான் கிளம்புகிறேன். இதில் எனக்கு உடன்பாடில்லை. இவ்வளவு தானியங்களை நீங்கள் ஒப்படைக்கிறீர்கள். பிறகு வருவதாகச் சொன்ன தானியம் வராவிட்டால் என்ன செய்வது? படைப்பிரிவில் உள்ள அனைவரை பற்றியும் யோசித்தீர்களா? இது தவறு என்று எனக்கு தெரியும், ஆனால் அனைவரும் செய்கிறார்கள். நாம் என்ன செய்ய முடியும்? அந்த தானியம் நிச்சயம் வராது. இப்போது அனைத்தையும் கொடுத்தால் கிராமமே பசியால் வாடும். கோங் லின் மாமா புகைப்பிடிக்கிறார். மீன் கொடுக்கப்பட்டுவிட்டது. தொழிற்சாலை எனக்கு இறைச்சி கொண்டு வரச் சொல்கிறது. எங்கு கிடைக்கும் என்று தெரியவில்லை. சில நாட்களுக்கு முன் 2வது படைப்பிரிவு மலைப்பகுதியில் காட்டுப்பன்றிகளை பார்த்தது. துரதிர்ஷ்டவசமாக அவை தப்பித்துவிட்டன. நாம் இருவரும் எப்போதாவது சென்று பார்ப்போம். தொழிற்சாலைக்கு அது அவசரமாக தேவைப்படுகிறது. அடுத்த முறை நான் கண்டிப்பாகச் செல்கிறேன். முதலில் காட்டுப்பன்றிகளை பிடிப்போம். அப்போதுதான் பன்றிக்குட்டிக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. வளங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன. நாம் விரைவாகச் செயல்பட வேண்டும். அந்த கோழிகள் துரத்தப்படுகின்றன. போய் பார்ப்போம். இங்கே எப்படி ஒரு துளை வந்தது? இதுவரை யாரும் இதை கண்டுபிடிக்கவில்லையா? என்ன? கீழே இறங்கி பார்ப்போம். ஆபத்தாக இருந்தால் அந்த இடத்திற்குள் ஒளிந்துகொள். இது நிலப்பிரபுவின் நிலத்தடி ரகசிய அறையா? எத்தனை தங்க கட்டிகள்! நான் பணக்காரர் ஆகப் போகிறேன். இதை கையாள்வது கடினமான விஷயம். இதை அதிகாரிகளிடம் கொடுக்க வேண்டுமா? இது முந்தைய காலத்து தளபதி ஒருவரின் மனைவியின் அறை. இங்கே புதையல் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. அவர் இதை தன் சந்ததியினருக்காக வைத்திருக்க விரும்பினார். துரதிர்ஷ்டவசமாக நான் அவரை முந்திக் கொண்டேன். இந்த 2 ஜேட் கற்களில் அதிக ஆற்றல் உள்ளது. இவை நிச்சயம் எனது இடத்தை மீண்டும் மேம்படுத்தும். அமைதி காலத்தில் கலைப்பொருட்கள், குழப்பமான காலத்தில் தங்கம். இப்போது இரண்டும் என்னிடம் உள்ளது. இனி என் வாழ்க்கைக்கு போதுமானது. ஆனால் இந்த ஆயுதங்களை நான் எடுக்க மாட்டேன். பிறருக்கு உதவி செய்ய இது சரியாக இருக்கும். ஹேய் லின் மாமா, நில்லுங்கள். என்ன விஷயம்? நான் நம் ஊர் பக்கத்து மலையில் இருக்கிறேன். ஒரு ஆயுத கிடங்கை கண்டுபிடித்தேன். உள்ளே எண்ணற்ற துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் உள்ளன. லின் மாமா, இதை நாம் எப்படி கையாள்வது? என்ன? நில், நீ விளையாட்டாகச் சொல்லவில்லையே. எண்ணற்ற ஆயுதங்கள் கொண்ட கிடங்கா? உங்களை ஏமாற்ற எனக்கு எப்படி துணிச்சல் வரும்? லின் மாமா, நீங்கள் வந்தாலே நான் பிடிபட்டு விடுவேன். உங்கள் இடத்தில் எனக்காக காத்திருங்கள். எங்கும் செல்லாதீர்கள். இந்த செய்தியை நான் மேல் அதிகாரிகளிடம் தெரிவிக்கிறேன். நான் விரைவில் அங்கு வருவேன். வா, உள்ளே வா. வாயுவா, இந்த முறை நீ ஒரு பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறாய். லின் மாமா, இந்த துப்பாக்கிகளை பற்றி உயர் அதிகாரிகள் அவ்வளவு அக்கறை கொள்கிறார்களா? நிறைய ஆயுத தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. துப்பாக்கிகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. இவை அனைத்தும் பொது பாதுகாப்புத் துறைக்கு சொந்தமானவை. இந்த கண்டுபிடிப்பை உயர் அதிகாரிகள் மிகவும் மதிக்கிறார்கள் என்று தலைவர் கூறுகிறார். அப்படியானால் நான் நிரந்தர பணியாளராக முடியுமா? நிச்சயமாக நிரந்தர பணியாளராக வாய்ப்பு உண்டு என்று நினைக்கிறேன். நீ உண்மையிலேயே என் அதிர்ஷ்ட தேவதை. கவலைப்படாதே, இந்த முறை உனக்கு சிறந்த வெகுமதி நிச்சயம் கிடைக்கும். லின் மாமா, நீங்கள் என்னை ஏமாற்ற மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் ஒன்றை கேட்க விரும்பினேன். தொழிற்சாலையில் இன்னும் ஆட்களை எடுக்கிறார்களா? என் தந்தையை பரிந்துரைக்க விரும்புகிறேன். அதை என்னால் முடிவு செய்ய முடியாது, ஆனால் உனக்காக நிச்சயமாக பேசுவேன். கவலைப்படாதே. நன்றி லின் மாமா. பேச்சுவார்த்தை முடிந்ததாக தெரிகிறது. வாயா, நான் கிளம்புகிறேன். பிறகு உனக்கு தெரிவிக்கிறேன். கவனமாகச் செல்லுங்கள் லென் மாமா. அவ்வளவு வேகமாக ஓடுகிறாயே? ஏன் அவ்வளவு வேகமாக ஓடுகிறாய்? பூஃப். நல்ல வேளை, நான் விரைவாகச் செயல்பட்டேன். ஒரு ஆண், ஒரு பெண். சரியாக இருக்கிறது. இப்போது சேமிக்கப்பட்ட பொருட்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்.
என்ன நடக்கிறது? அதில் ஏதேனும் சிக்கல் இருக்க முடியுமா? ஜேட், புத்தர் மற்றும் ரூயா இடத்தில் ஏதேனும் தவறு நடக்கிறதா? முதலில் நாம் திரும்பிச் செல்லலாம். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? லின் மாமா, நீங்கள் இங்கே எப்படி வந்தீர்கள்? நான் உனக்காக காத்திருக்கிறேன். நல்ல செய்தி. தலைவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் மீண்டும் தூங்கச் செல்கிறேன். லின் மாமா, அந்த நல்ல செய்தி என்ன? நாளை தெரிந்து கொள்வாய். தற்போதைக்கு என்னுடன் தொழிற்சாலைக்கு வா. என்ன நல்ல செய்தி? மர்மமாகவே இருக்கட்டும். இன்று என் தங்குமிடத்தில் முதல் நாள். நாளை நான் உன்னை வந்து பார்க்கிறேன். சரி, புரிந்தது. லின் மாமா. ஹா ஓ வா, அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் 2 நிமிடங்களாக கதவை தட்டிக் கொண்டிருக்கிறேன். நீ பதிலளிக்கவே இல்லை. அங்கே ஏதாவது குறும்பு செய்கிறாயா? நான் போர்வையை மடித்துக் கொண்டிருந்தேன். உன் தங்குமிடத்தை அசுத்தம் செய்ய விரும்பவில்லை. இனிமேல் அதை பற்றி கவலைப்படாதே. வா, உன்னை ஒருவரை சந்திக்க அழைத்துச் செல்கிறேன். ஒருவரை சந்திக்கவா? தளவாட பிரிவின் தலைவர். செல்வோம். தலைவரே, நான் ஷியாவாவை அழைத்து வந்திருக்கிறேன். அப்படியானால் நீதான் ஷியாவாவா? தலைவரே, நீங்கள் இருவரும் பேசுங்கள். நான் வெளியே காத்திருக்கிறேன். நான் சுருக்கமாகச் சொல்கிறேன். நேற்று குவாங் உன்னை பற்றி பாராட்டி பேசியதை கேட்டேன். உன் பணித்திறன் மிகச்சிறப்பாக இருப்பதாக கூறினார். அதனால் தொழிற்சாலை குழு நேற்று அவசர கூட்டத்தை கூட்டியது. உன் உழைப்பிற்கான வெகுமதி உனக்கு முன்கூட்டியே நிரந்தர பணியாளர் பதவி வழங்கப்படுகிறது. நிறுவனத்திற்கு நன்றி. மிக்க நன்றி, தலைவரே. நான் மிகவும் திருப்தியடைகிறேன். இனிமேல் இன்னும் கடினமாக உழைப்பேன். என்னிடம் அந்த புகழ்ச்சி எல்லாம் தேவையில்லை. இந்த முறை உன்னால் எனக்கும் லாபம்தான். அது சரிதான், லின் மாமா. ஹா என் பெயர் ஷெர் சோங்காய். நான் அவனுடைய 7வது மாமா. புரிந்தது, தலைவரே. ஷூர், சரி. வேறொன்றும் இல்லை. நீ இப்போது கிளம்பலாம். விரைவில் பணியாளர் துறை அலுவலகத்தில் அறிவிப்பை வாசிக்கும். வெளியே உள்ள அறிவிப்பு பலகையில் விவரங்கள் ஒட்டப்படும். ஞாபகம் வைத்துக்கொள், பொது அறிவிப்பு காலத்தில் எந்த பிரச்சனையும் செய்யாதே. சரி, நன்றி தலைவரே. சரி, எனக்கு புரிகிறது. நன்றி, லின் மாமா. இனிமேல் ஏதாவது பிரச்சனை என்றால் நேராக என்னிடம் வா. கண்டிப்பாக நான் உதவுகிறேன். எனக்கும் உன்னால் ஒரு கடமை இருக்கிறது. இந்த முறை எனக்கு பதவி உயர்வு கிடைத்தது. துணைத் தலைவருக்கு கொள்முதல் இருந்தது. பொது அறிவிப்பு காலம் முடிந்ததும் உன் தந்தையின் வேலை விஷயத்தை சரி செய்கிறேன். நன்றி, லின் மாமா. இவன் யார்? ஷியாவா இவ்வளவு இளம் வயதிலேயே நிரந்தர பணியாளர் ஆகிவிட்டான். அதிர்ஷ்டசாலி. அவன் வயதுடைய எவருக்கும் கிடைக்காத சலுகை இது. உண்மைதான், மகிழ்ச்சி ஒருவனை உற்சாகப்படுத்துகிறது. சரி, முதலில் நகரத்திற்கு புறப்படுவோம். ஷியாவோ சகோதரி எப்படி இருக்கிறாரோ அவரை பார்க்க நேரம் ஒதுக்க வேண்டும். இந்த இடம் மீண்டும் வேலை செய்கிறது போலிருக்கிறது. ஹே, அற்புதம். ஆன்மீக ஆற்றல் செறிவு இந்த முறை 3 மடங்கு அதிகமாக உள்ளது. முழு இடமும் இவ்வளவு விரிவடைந்துள்ளது. இப்போது என்னிடம் கூடுதல் நிலம் இருக்கிறது. நான் மற்றவற்றை நடலாம். இந்த கட்டிடம் எதற்காக? இந்த முறை எனக்கு ஒரு கிடங்கு கூட கொடுத்திருக்கிறது. இந்த இடம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. முதலில் குவாமிற்கு ஒரு பயணம். யோ, சகோதரர் லீ, என்ன ஒரு தற்செயல் நிகழ்வு. வூவா, நீ நிரந்தர பணியாளர் ஆகிவிட்டதாக கேள்விப்பட்டேன். வாழ்த்துகள். வெறும் அதிர்ஷ்டம்தான். இங்கே என்ன செய்கிறாய்? நான் விதைகளை தேடிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு என்ன விதைகள் வேண்டும்? ஒரு பட்டியல் மட்டும் கொடு. யாரையாவது வைத்து உனக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி, நன்றி, சகோதரரே. உன்னிடம் நிறைய பாரம்பரிய மருத்துவ விதைகள் இருக்கின்றன. நீ மருத்துவ மூலிகைகளை வளர்க்கப் போகிறாயா? ஹே, சும்மா பொழுதுபோக்கிற்காகத்தான். அவற்றை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். இன்னும் சுற்றி கவனி. நான் கிளம்புகிறேன். மிக்க நன்றி, சகோதரரே. முதலாளி, எனக்கு ஒரு கத்தரிக்காய் வறுவல் மற்றும் பன்றி இறைச்சி கொடுங்கள். சகோதரர் வாகுவா, நீங்களும் இங்கே இருக்கிறீர்களா? சகோதரர் வாகுவா, நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? சாப்பிட வந்தேன். நீங்கள் அடிக்கடி இங்கு வருவீர்களா? ஆமாம், எங்கள் பள்ளி அருகில் தான் இருக்கிறது. சகோதரர் வூவா, நீ நீண்ட நாட்களாக என்னை வந்து பார்க்கவில்லை. சமீப காலமாக மிகவும் வேலையாக இருக்கிறேன். அம்மா உங்களை போன முறை நல்லா கவனிக்கலன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதை சரி செய்ய அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணுமாம். நேரம் கிடைக்கும் போது நான் ஷியா அக்காவை பார்க்க வரேன். முதலாளி, இன்னும் சில உணவுகளை கொண்டு வாங்க. வைவா அண்ணா, ஏன் இவ்வளவு அதிகமாக ஆர்டர் பண்றீங்க? நம்மால் இதை முடிக்க முடியாது. முன்பெல்லாம் நான் ஒரு டிஷ் மற்றும் ஒரு சாதம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சுடும். இது அவ்வளவு அதிகம் இல்லை. நம்ம ரொம்ப நாளா பார்க்கவே இல்லை இல்லையா? உங்களை பார்க்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நிதானமாக சாப்பிடலாம். அவசரம் இல்லை. வாங்க, ஆறிப்போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. லிங்லான், என்னாச்சு? முகம் ரொம்ப சிவந்து போயிருக்கு. உடம்பு சரியில்லையா? இல்லை, இப்போ ரொம்ப வெயிலா இருக்கு. அதான் முகம் சிவந்து போயிருக்கு. வெளியில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. விக்வா அண்ணா, கண்ணாடியை மாத்த எனக்கு உதவி செய்வீங்களா? சில நாட்களுக்கு முன்னாடி அது மறுபடியும் உடைஞ்சுடுச்சு. அந்த குறும்புக்கார பசங்களை யாரும் கண்டிக்க மாட்டாங்களா? ஆசிரியர்கள் எனக்கு உதவ மாட்டேங்கிறாங்க. பரவாயில்லை, முதல்ல போய் ஜன்னலை சரி செய்வோம். அப்புறம் உனக்கு என்ன செய்யலாம்னு நான் யோசிக்கிறேன். விக்வா அண்ணா, பணம் வைத்திருப்பது அவ்வளவு பெரிய குற்றமா? பணம் வச்சிருக்கிறது எப்பவும் தப்பில்லையே. காலம்தான் சரியில்லை. சரி, அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் உடைஞ்சா என்கிட்ட சொல்லுங்க, நான் சரி செய்றேன். போன முறை உங்களுக்கு காப்பி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தேன். வூவா அண்ணா, இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதோட பேர் என்ன? கப்புசினோ. இதில் பால் நிறைய சேர்த்திருக்காங்க. கப்புசினோ, இது உண்மையிலேயே நல்லா இருக்கு.
ரொம்ப சுவையா இருக்கு. ஓவா, சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. இப்பதான் மளிகை சாமான்கள் வாங்கினேன். இன்னைக்கு கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு பார்க்கணும். ஷியாவ் அக்கா, சிரமப்படாதீங்க. எனக்கு அப்புறம் கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் தங்க முடியல. இன்னைக்கு இரவு உணவுக்கு வர்றீங்களா? அப்புறம் ஒரு நாள் வர்றேன். ஷியாவ் அக்கா, உண்மைய சொல்லப்போனா உங்க அம்மாவை பார்க்கத்தான் வந்தேன். ஓவா அண்ணா, நீங்க வந்தா மட்டும் தான் அவங்க நல்லா சமைக்கிறாங்க. என்ன ஒரு பாரபட்சம். சாதாரணமா நீங்க அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறது போல. சரி, ஷியாவ் அக்கா, இந்த கட்டிடம் வாடகை அதிகமா இருக்குமே, தெரியல. ஆனா இது போன்ற வீடுகள் இப்போ விலை அதிகம், கிடைப்பதும் கடினம். நான் இன்னும் கடினமா உழைக்கணும்னு நினைக்கிறேன். ஷியாவ் அக்கா, நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓ, ஓவா, நாட்டுக்கோழி எங்க கிடைக்கும்னு தெரியுமா? வியாபாரம் தானா வருது. என் தோட்டத்தில் சில கோழிகள் இருக்கு. அப்புறம் கொண்டு வந்து தர்றேன். வேண்டாம், உங்கள் முகவரியை மட்டும் சொல்லுங்க. யாரையாவது அனுப்பி நான் வாங்கிக்கிறேன். ஷியாவ் அக்கா, நீங்க ரொம்ப உபசரிக்கிறீங்க. எனக்கு எந்த சிரமமும் இல்லை. இப்போ பழைய தானியங்களையும் பொருட்களையும் என்னால் விற்க முடியும். அதன் மூலம் எனக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். தங்கக் கட்டிகளை விற்க முடியாது. அவை மிகவும் கண்ணில் படுபவை. சூடு தணிந்த பிறகு நான் அவற்றை பயன்படுத்துவேன். ஓவா, எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தாய்? என்ன? பொருட்களை வாங்கும்போது சக ஊழியரை சந்தித்தேன். உனக்காக அவரிடமிருந்து சில நாட்டுக்கோழிகளை வாங்கினேன். இந்த 3 கோழிகளுக்கு விலை எவ்வளவு என்று தெரியவில்லை. இது போதுமா? நிச்சயமாக போதும். சியாவ் அக்கா, உங்களிடம் ஒன்று விவாதிக்க வேண்டும். எனக்கு சில பொருட்களை பெற வழி இருக்கிறது. உங்களுக்கு ஏதேனும் பொருட்கள் தேவைப்படுகிறதா? முக்கியமாக இறைச்சி மற்றும் தானியம். இது வேலை செய்தால் அவ்வப்போது நான் கொண்டு வருவேன். விலை கருப்புச் சந்தை நிலவரப்படியே இருக்கும். வையா, நான் ஒரு சாதாரண பெண். இதை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. ஒன்று சொல்கிறேன், சிறிது காலம் கழித்து குவான் குடும்பத்து பெரியவர்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன். அவர்களால் உங்களுக்கு உதவ முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நல்லது. சியாவ் அக்கா, உங்களுக்குத்தான் தொல்லை. நான் கிளம்புகிறேன். அடிக்கடி வந்து பார்த்துச் செல். நிச்சயமாக வருவேன். வையா தம்பி, என்ன விஷயம்? லிங்குவான், சனிக்கிழமை உனக்கு ஓய்வுதானா? நிச்சயமாக எனக்கு ஓய்வுதான். சனிக்கிழமை காலை 8 மணிக்கு உன்னை அழைத்து வருகிறேன். சரி, ஒப்பந்தம் முடிந்தது. தவறாமல் வந்துவிடு. இந்த நாய் சாலையோரம் விடப்பட்டுள்ளது. யாருக்கும் கவலையில்லை. ஏய், யாரும் கவனிக்கவில்லை என்றால் என்னுடன் வா. இனிமேல் உன் பெயர் வான்காய். உள்ளே சிறிது நேரம் காத்திரு. இப்போது எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது. மாஸ்டர் சியாவ், யோங் பெரியவர், சீக்கிரம் வெளியே வாருங்கள். இன்று ஏன் இவ்வளவு சத்தமாக இருக்கிறீர்கள்? உங்களுக்காக நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஆ, பொருட்களா வந்தாச்சு? ஆமாம், வெளியேதான் இருக்கிறது. ஆ, இவ்வளவு நிறையவா? ஓவா, இது. ஆ, என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. யோங் பெரியவரே, நீங்கள் மிகவும் கனிவானவர். நாம் ஒருவருக்கொருவர் உதவி கொள்கிறோம். அது சரிதான், அது சரிதான். கவலைப்படாதீர்கள். நாங்கள் உங்களை ஏமாற்ற மாட்டோம், சரியா? என் உடலை மட்டும் வருத்தாதீர்கள். அதை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஹா ஹா, அது முடியாது. நேராக நில். பாஜி குவான் உடல் வலிமையை வளர்க்கிறது. நீ உன் உடலை உறுதியாக்க வேண்டும். ஓவா, உன் குணத்தை நாங்கள் அறிவோம், ஆனால் தற்காப்புக்கலை திறமையை பொறுத்தது. உண்மையில் நீ யூகித்திருக்கலாம். 8 பிரிவு வைர நீண்ட ஆயுள் பயிற்சி உடல் மற்றும் உள்ளத்தை வளர்க்கிறது. பாஜி குவான் என்பது வெளிப்புற பயிற்சி. அதை நீ ஏற்கனவே கற்றுக்கொண்டாய். இப்போது உட்புற பயிற்சியை சொல்லித் தருகிறேன். கவனித்துப் பார். இதுதான் 8 பிரிவு வைர நீண்ட ஆயுள் பயிற்சி. ஞாபகம் வைத்துக்கொள், சூரிய உதயத்தின் போது இதை செய்ய வேண்டும். அப்போதுதான் ஆன்மீக சக்தி அதிகமாக இருக்கும். சிறந்த பலன் கிடைக்கும். வா, என்னை பின்பற்றி தொடங்கு. இந்த சிறுவனுக்கு நல்ல அறிவு கூர்மை இருக்கிறது. அரை மணி நேரத்திலேயே அவன் இதை நன்றாகச் செய்கிறான். ஆ, நான் இப்போது மிகவும் லேசாக உணர்கிறேன். ஹா, உனக்கு இது புரிய ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். சரி, உனக்கு கற்றுக் கொடுக்க என்னிடம் இனி ஏதுமில்லை. நேரம் கிடைக்கும்போதெல்லாம் பயிற்சி செய். நன்றி, பெரியவர் யாங். இந்த கலை மறைந்துவிடக்கூடாது என்றுதான் நினைத்தேன். ஏய், வாயோ, ஏன் கிளம்புகிறாய்? நீ பணத்தை வாங்கவே இல்லையே. ஆ, குரு ஷியாவ், நான் ஏற்கனவே உங்கள் தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டேன். பணத்தை வாங்குவது தவறாக இருக்கும். ஏய், ஒவ்வொன்றாக பார்ப்போம். நீங்கள் எங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வருவது நல்ல விஷயம். காலம் மாறத் தொடங்கியிருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. பொருட்களை பெறுவது இனி அவ்வளவு எளிதாக இருக்காது. சரி, அப்படியென்றால் இனி நான் ஒவ்வொரு வாரமும் பொருட்களை கொண்டு வருகிறேன். அதன் பிறகு மாதம் ஒருமுறை கணக்கை முடித்துக் கொள்ளலாம். ஏய், அதுதான் சரியாக இருக்கும். நான் கிளம்புகிறேன். திரும்பிச் செல்லும்போது மெதுவாகச் செல். ஆ, நேர்மையற்ற மனிதன். அளவுக்கு மீறிய நேர்மை. திரும்பிச் செல்வோம். ஏய், மாமா பிஸியாக இருக்கிறீர்களா? ஓ, அது ஊவா. சாப்பிட்டாயா? அத்தை இப்பதான் சமைத்து முடித்தார்கள். ஏன் எங்களுடன் சாப்பிடக்கூடாது? ஆ, நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன். கிராமத்தில் இந்த சில நாட்கள் என்னை மிகவும் சோர்வடைய செய்துவிட்டது. மாமா, நீங்கள் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் என்று நினைக்கிறேன். சரியாகச் சொன்னாய். என்ன விஷயம்? உனக்கு என் உதவி ஏதாவது வேண்டுமா? புரிந்ததா? மாமா, என் தங்கைக்கு நடுநிலைப் பள்ளியில் சேர நேரம் வந்துவிட்டது. அவள் நகரத்தில் உள்ள பள்ளியில் படிக்க விரும்புகிறாள். நீங்கள் உதவி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நகரத்தில் நடுநிலை பள்ளியா? அதற்கு நிறைய செலவாகும். இக்காலத்தில் பரிந்துரை கடிதமும் தேவைப்படும். யார் எழுதுவது என்று முடிவு செய்துவிட்டாயா? என்னை கேலி செய்யாதீர்கள். உங்களை விட நன்றாக பரிந்துரை கடிதம் யாராலும் எழுத முடியாது. ஹா ஹா, பின் நான் ஏன் உனக்கு உதவ வேண்டும்? மாமா ஒரு நிமிடம் இருங்கள். இது போதுமா? நான் ஒரு பாடல். வம்சம் தூரிகையை எடுக்கும். ஒன்றை புரிந்து கொள்வோம். நான் இந்த முறை உதவினால் நீ பின்வாங்கக் கூடாது. ஏய், மாமா, நான் அப்படிப்பட்டவனா என்று நினைக்கிறீர்களா? ஹா ஹா, ஏய், அது முடிவானது. கவலைப்படாதே, நான் உனக்காக அதைச் செய்கிறேன். எனது அறிவிப்புக்காக காத்திரு. ஆ, முதலில் நன்றி. மாமா, நீங்கள் செல்லுங்கள். நான் ஓய்வெடுக்கச் செல்கிறேன். ஆ, சரி.
ஏய் வோன்காய், இப்போதே என்னை தேடுகிறாயா? ஆ, நீ நன்றாக வளர்ந்து விட்டாய். நிச்சயமாக இடவசதி இருப்பதால் கவலை இல்லை, ஆனால் இப்போது இன்னும் அதிகமாக நட வேண்டும். இந்த மூலிகைகள் வீரியமாக இருக்குமா என்று தெரியவில்லை. இந்த முறை நான் நிறைய ஜின்செங் விதைகளை வாங்கினேன். இதன் பலன் நன்றாக இருந்தால் தாத்தா மற்றும் பாட்டிக்கு நான் புத்துயிர் ஊட்ட முடியும். இது தானியங்கி விவசாயத்தின் ஒரு வகை. பழங்களின் வகைகள் சற்று குறைவாகவே உள்ளன. துரியன் அல்லது அது போன்ற விதைகளை என்னால் பெற முடிந்தால் நன்றாக இருக்கும். சீக்கிரம் வளர், நீ பிறகு வீட்டை பாதுகாக்க உதவலாம். ஆ, சகோதரர் வுவா, அந்த உடை உனக்கு மிக நன்றாக இருக்கிறது. உன்னுடையதும் அழகாக இருக்கிறது. போகலாம், சீக்கிரம் கிளம்புவோம். அந்த பக்கம் மக்கள் குறைவாக இருப்பார்கள். தாகமாக இருக்கிறது. முதலில் தண்ணீர் குடி. சரி. சகோதரர் வாகுவா, ஏன் என்னையே பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? நீ என்னை பார்க்கவில்லை என்றால் நான் பார்ப்பது உனக்கு எப்படி தெரியும்? முட்டாளே, என்ன சொன்னாய்? ஒன்றுமில்லை. வருங்காலத்திற்கு ஏதேனும் திட்டங்கள் உண்டா? வருங்காலமா? நன்றாக வேலை செய்ய வேண்டும், குடும்பத்தை உருவாக்க வேண்டும், வாழ்க்கையை தொடர வேண்டும். குடும்பத்தை தொடங்குவதா? உன் துணையை தேர்ந்தெடுக்க உனக்கு என்ன தகுதிகள் வேண்டும்? அற்ப பெண்ணே, எவ்வளவு நேரடியாக பேசுகிறாய். எனது தகுதிகள்? ஓ, யார் வந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். நம்முடைய முதலாளித்துவ பெண்மணி, உன்னுடைய மேலைநாட்டு பாணி கட்டிடத்தில் தங்காமல் இங்கே என்ன செய்கிறாய்? எங்கள் பாட்டாளி வர்க்கத்தின் இதத்திற்கு ஏன் வந்தாய்? அப்படியானால் இந்த உயிரியல் பூங்கா உங்களுக்காக மட்டும்தானா? ஜீன் ஷான், நான் வரலாமா? நீ யார்? தோழரே, பின்னணி எதுவாக இருந்தாலும் நாம் பாட்டாளிகள் அனைவரும் ஒரே குடும்பம். முதலாளிகளிடமிருந்து நீங்கள் ஒரு கோட்டை வரையறுக்க வேண்டும். நீங்கள் விரைவில் விழிப்படைவீர்கள் என்று நம்புகிறேன். இறுதியாக வந்து சேர்ந்தோம். அறநெறி அச்சுறுத்தலின் முதல் பாடம். பெரியவர் அனைவரும் சமம் என்று கூறினார். அது உனக்கு தெரியாதா? லிங்லான் முதலாளித்துவ பெண் அல்ல. அவள் உன்னுடைய வகுப்பு தோழிதான். தினமும் இதையேதான் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆசிரியர் உனக்கு என்ன கற்பித்தார் என்று தெரியவில்லை. நீ சொற்களை மாற்றிக் கூறுகிறாய். மக்கள் அடக்கமாகவும் விவேகமாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன். சிக்கல்களை சமமாக பாருங்கள். திறந்த மனதுடன் ஒருவரை ஒருவர் மதித்து நேசியுங்கள். மன்னிக்கவும், இப்போது நான் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு விட்டேன். எனக்கு தெரியும், சகோதரரே. வுவா, எனக்கு உதவியதற்கு நன்றி. ஆ, இது நான் செய்ய வேண்டியதுதான். வா, உன்னை படகில் அழைத்துச் செல்கிறேன். இந்த உலகம் எவ்வளவு சிறியது. கிளம்பிய உடனே நாம் சந்தித்துக் கொண்டோம். பரவாயில்லை, சகோதரரே. வுவா, நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். ஆ, காப்பாற்றுங்கள். எனக்கு நீச்சல் தெரியாது. ஐயோ, வேண்டாம். லிலான், இங்கேயே இரு. அசையாதே. நீ நலமாக இருக்கிறாயா? நான் நலமாக இருக்கிறேன். மன்னிக்கவும், உன்னை எனக்கு முன்பே தெரியாது. தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. பரவாயில்லை, நான் உன்னை ஒருபோதும் குறை கூறவில்லை. பலர் என்னைப் பற்றி பலவாறாக பேசுகிறார்கள். உன்னால் மட்டுமல்ல. எனக்கு நன்றி சொல்ல விரும்பினால் அதை உன் வழியில் செய். லிங்கன் மீதான மக்களின் பார்வையை மாற்று. நாங்கள் கிளம்புகிறோம். பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? இன்று வெயில் நன்றாக இருப்பது நல்லது. என் உடைகள் விரைவில் காய்ந்துவிடும். பெரிய வீரன், நான் உங்களுக்கு ஒரு விருந்து அளிக்கிறேன். இன்று என்னுடன் வெளியில் வந்ததற்கு நன்றி. நாம் என்ன சாப்பிடப் போகிறோம்? விரைவில் தெரிந்து கொள்வாய். இந்த இடம், சகோதரா, இரு. நீ இங்கே சாப்பிட்டிருக்கிறாயா? இது சமீபத்தில் பெய்ஜிங்கில் மிகவும் பிரபலமான உணவகம். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உள்ளே சென்று பார்க்கலாம், வா. இங்கே முதல் முறை வருகிறேன். மெனுவை அறிமுகப்படுத்த வேண்டுமா? தேவையில்லை. ஒரு முழு வாத்து சூப். அமருங்கள். இவர்களின் வாத்து மிகவும் சுவையாக இருக்கும். வூவா சகோதரா, நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு இவர்களின் வாத்து மிகவும் பிடிக்கும் போலிருக்கிறது. கடந்த முறை அம்மா என்னை இங்கே அழைத்து வந்தார். எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இவர்கள் இருவரும் எங்கள் வாத்து சமையல்காரர்கள். மொத்தம் எத்தனை துண்டுகள் தேவை? 108 துண்டுகள். நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டே பார்க்கலாம். நன்றி. உங்கள் வாத்துகள் பண்ணை வாத்துகளா என்று கேட்கலாமா? நீங்கள் ஒரு நிபுணரா? ஆம், அவை பண்ணை வாத்துகள் தான். இங்கே 2 உயிருள்ள வாத்துகளை வாங்க முடியுமா? அது என் கையில் இல்லை. நான் உங்களுக்காக கேட்கிறேன். வூவா சகோதரா, நீங்கள் வாத்து வளர்க்கப் போகிறீர்களா? நாளை என் சக ஊழியரின் திருமணம். அவருக்கு ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக நான் நாளை பாட்டியை பார்க்க அம்மாவுடன் செல்ல வேண்டும். இல்லையென்றால் நானும் பார்க்க ஆசைப்பட்டேன். அடுத்த திருமணத்திற்கு உங்களை அழைத்து வருகிறேன். வணக்கம், வாடிக்கையாளர் அவர்களே. எங்கள் மேலாளர் உங்களுக்கு 2 வாத்துகளை தர ஒப்புக்கொண்டார். கிளம்பும்போது எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி. இப்போது இறைச்சி வகை இன்னும் அதிகமாகிவிட்டது. இந்த உணவிற்கு நான் பணம் செலுத்துகிறேன். அடுத்த முறை நீங்கள் கொடுங்கள். நானே பணம் செலுத்துவதாக சொன்னேன். நானும் 2 உயிருள்ள வாத்துகளை வாங்கினேன். அடுத்த முறை அனைத்திற்கும் நான் பணம் செலுத்துகிறேன். சரி, நீங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டீர்கள். இன்று நன்றாக ஓய்வெடுங்கள். வூவா சகோதரா, அடிக்கடி என்னை பார்க்க வாருங்கள். நிச்சயமாக வருகிறேன். நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்வதற்கு இன்னும் சீக்கிரம். பிறகு பேசலாம்.
நான் முதலில் வீட்டிற்குச் செல்லட்டும். நாளை தாலி சகோதரர் விநியோக கூடத்தில் இருக்கிறார். நான் அவரிடம் இன்னும் சில முயல்களைக் கொண்டு செல்கிறேன். ஹே, இங்கே எப்படி ஓநாய்கள் வந்தன? இந்த 8 படி ஃபெட்ரா கலை மிகவும் வலிமையானது. தொடங்குவதற்கு பிறகு நீங்கள் தாக்கலாம் அல்லது தற்காத்துக் கொள்ளலாம். இரண்டையும் பிடிப்பதற்குள் நழுவிவிட்டன. ஓநாய் தோல் நல்ல பொருள். அதை வெளியில் வைத்துவிட்டு ஒரு நினைப்பில் சுத்தம் செய்துவிடலாம். இதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது, குறிப்பாக யனாட்டனிடம். இல்லையெனில் அவள் என்னை நினைத்து இன்னும் கவலைப்படுவாள். ஓ, தாத்தா ஏன் இன்னும் தூங்கவில்லை? இது அறுவடை காலம் இல்லையா? அறுவடை செய்த தானியங்களை பிரிகேடிடம் ஒப்படைத்தாகிவிட்டது. அப்படியா? தாத்தா, செயலாளர் மற்றும் அவர்கள்தான் அதை தீர்மானித்தார்கள். அதைப் பற்றி அதிகம் யோசிக்காதீர்கள். நான் நிரந்தர ஊழியராகிவிட்டேன். நான் இப்போது நிரந்தர பணியாளர், வேலை பறிபோகாத வகையில். அடுத்த வாரம் ஆவணங்கள் தயாரானதும் எனது குடியுரிமையை நகரத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம். அதன் பிறகு நான் முழுமையான நகரவாசி ஆகிவிடுவேன். நல்லது, நல்லது. இறுதியாக நமக்கு ஒரு நகரவாசி கிடைத்துவிட்டார். இப்போது நீ தொழிலாளர் வர்க்கத்தின் ஒரு பகுதி. நான் மட்டும் வெற்றி பெற்றால் என்ன பயன்? உங்களையெல்லாம் எப்படி நகரத்திற்கு அழைத்து வருவது என்று யோசிக்கிறேன். நீ நினைத்ததே போதுமானது. நாளை உனது பாட்டியிடம் நான் சொல்கிறேன். இப்போதே சொல்லிவிடு. அவளுக்கு தூக்கமே வராது. சரி. நான் நாளை ஒரு சக ஊழியரின் திருமணத்திற்கு செல்கிறேன். நான் இப்போது ஓய்வெடுக்கச் செல்கிறேன். சென்று வா. இப்போது நகரவாசி ஆகிவிட்டான். உலகம் குழப்பத்தில் இல்லை. நகரத்தில் பிழைப்பது எளிது. கவலைப்படாதீர்கள், தாத்தா. நல்ல நாட்கள் விரைவில் வரப்போகின்றன. தாலி சகோதரரே, இந்த முறை என்னால் இவ்வளவுதான் கொண்டு வர முடிந்தது. நான் ஒரு நல்ல சகோதரன். இந்த முறை உங்களுக்கு உண்மையிலேயே நன்றி, சரியா? இவ்வளவு தானா? இது ஒரு மேசைக்கு மட்டுமானதல்ல. திருமணத்திற்கு நிறைய தயார் செய்ய வேண்டும். சகோதரரே, நான் ஒரு விதவையை மணக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் தானே? இதனால்தான் என் பெற்றோர் மற்றும் பெரியவர்கள் யாரும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. நான் ஏற்கனவே அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்களிடம் சொல்லிவிட்டேன். இன்று யாரும் வரமாட்டார்கள். அப்படியானால் திருமணத்தை எளிமையாக நடத்தப் போகிறாயா? நான் எளிமையாக நடத்த விரும்பவில்லை. இது எளிமையாகத்தான் நடக்க வேண்டும். பயமா இருக்கிறது, தாலி சகோதரரே. நான் தான் இருக்கிறேனே. ஆட்கள் குறைவுதான், ஆனால் விழாவை சுருக்கிக் கொள்ள முடியாது. நாம் பொருத்தமான ஜோடிதான். யாருக்கு என்ன கவலை? தாலி சகோதரரே, பெரிய சிவப்பு மலர் இருக்கிறதா? எனது மிதிவண்டியை கட்டிவிடுகிறேன். உன்னுடன் மணப்பெண்ணை அழைத்து வர வருகிறேன். என்ன? நான் வருகிறேன். ஆமாம், பார்க்கவே மிகவும் விசேஷமாக இருக்கிறது. என்னையும் அழைக்காமல் ஏன் திருமணம் செய்து கொள்கிறாய்? லின் மாமா. ஏன் இவ்வளவு உணர்ச்சிவசப்படுகிறாய்? ரயில் ஓடாமல் போனதுதான் வருத்தமாக இருக்கிறது. இல்லையென்றால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். லின் மாமா, பிகுவா, இன்று உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் இருவரும் இல்லையென்றால் என் திருமணம் இன்னும் சங்கடமாக முடிந்திருக்கும். சகோதரரே, இது எளிதானது அல்ல. இனிமேல் நன்றாக வாழ்ந்து காட்டுங்கள். அவர்களுக்கு காண்பியுங்கள். சிறந்த திருமணம் எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு தெரிவியுங்கள். சரி, மணப்பெண்ணை அழைத்து வரச் செல்வோம். தாலி, இன்று நீ மோட்டார் சைக்கிளை ஓட்டு. திருமணம் செய்ய புறப்படுங்கள். இந்த மகிழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். ஷியாவ் இதோ நான் வந்துவிட்டேன். வந்து திருமண இனிப்புகளை சாப்பிடுங்கள். இனிப்புகளை சாப்பிடுங்கள். நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுங்கள். நல்ல அதிர்ஷ்டம், நல்ல அதிர்ஷ்டம். செல்வோம், செல்வோம். ஐயோ, ஷியாவ் இங்கிற்கு நல்ல வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இந்த முறை அவள் உண்மையிலேயே ஒரு தாராள குணமுள்ளவரை சந்தித்து விட்டாள். தாராள குணமுள்ளவர் என்று யார் சொன்னது? பார், சரியானவரை தேடி பிடித்து விட்டாள். வீட்டிற்குச் செல்கிறேன். நாத்தனாரே, அது போதும். நாமெல்லாம் ஒரே குடும்பம். இன்றைய சிரமத்திற்கு மன்னித்து விடுங்கள். நல்லபடியாக சாப்பிடுங்கள். முயல் நமக்காக அதை தயார் செய்தது என்பதை மறந்துவிடாதீர்கள். சரி, புரிந்தது. திருமண வாழ்த்துகள், திருமண வாழ்த்துகள், திருமண வாழ்த்துகள். வாருங்கள். தாலி அண்ணனின் பண்பான நாத்தனாரை கண்டு பெருமை. உங்களுக்கும் எனது நன்றிகள். இவ்வளவு முறை அவசியமில்லை. நாமெல்லாம் ஒரு குடும்பம். பத்திரமாக திரும்பிச் செல். கவலைப்படாதீர்கள் தாலி அண்ணன். நான் குடிக்கவில்லை. அங்கே சென்றதும் என் வீட்டிற்கு ஒருமுறை வா. லின் மாமா, எனக்கு இன்னும் வேலைகள் உள்ளன. நான் மாமாவையும் ஆண்டியையும் வேறொரு முறை சந்திக்கிறேன். சரி, பிறகு பேசலாம். எப்படியும் நான் இன்று எதையும் கொண்டு வரவில்லை. சரி, நாளை நடக்கும் துறை கூட்டத்திற்கு மறக்காமல் வா. புரிந்தது.
அந்த குள்ளநரி என்ன செய்கிறது? அது முட்டாள்தனமாக இல்லையா? ஜூ. முட்டாள் ஜுயு. மூன்றாம் மாமா, எனக்கு இரவு உணவு போதவில்லை. இதை உனக்கு தர முடியாது. தந்தால் எனக்கு சாப்பிட ஒன்றும் இருக்காது. இதை என்னிடம் கொடு, நான் உனக்கு ஒரு மனைவியை தேடித் தருகிறேன். விடு அதை. நானே ஒருத்தியை தேடிக் கொள்வேன். அந்த மூன்றாம் மாமா எப்பவும் ஆதாயம் தேடிக்கொண்டே இருப்பார். இதை பிறகு பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஓ, முதலாம் மாமா, அந்த ஜின்செங் மதுவை எங்கிருந்து வாங்கினீர்கள்? இது எதற்கு? ஓ, என்ன, இது வாயா? ஓ, இந்த பொக்கிஷம் எனக்கு கிடைத்தது. நாளுக்கு ஒரு கோப்பை குடிக்கச் சொல்கிறார்கள். ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கூட்டும். தினமும் 1 அவுன்ஸ். ஆரோக்கியமும் இளமையும் எப்போதும் இருக்கும். இந்த பொருளுக்கு உண்மையிலேயே அவ்வளவு சக்தி இருக்கிறதா? உனக்கு என்ன தெரியும்? ஹேய், அந்த மூலிகைகளை நான் பாதங்களை ஊற வைக்க பயன்படுத்தலாமா? நேரம் கிடைக்கும்போது முயற்சி செய்கிறேன். முதலில் போய் ஓய்வெடு. நாளை மீண்டும் வேலை உண்டு. ஓவா, ஓவா, வாழ்த்துகள். உனக்கு நிரந்தர பணி கிடைத்துவிட்டது. நன்றி, லாங் அக்கா. ஓவா, உன்னைப் போல கடினமாக உழைக்கும் இளைஞனை நான் பார்த்ததே இல்லை. உன்னுடைய கொள்முதல் திறன் மிகச்சிறப்பு. ஹா, குழு துணைத் தலைவர். என்னை புகழாதீர்கள். என்ன சொல்வதென்று தெரியவில்லை. என்ன, எல்லோரும் வந்துவிட்டீர்கள். நல்லது, ஒரு அறிவிப்பு இருக்கிறது. நான் துணைப்பிரிவு தலைவராக பதவி உயர்வு பெற்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதன் பிறகு நான் குழு 2 மற்றும் 3க்கு மேற்பார்வையாளராக இருக்கலாம். எனவே குழு 3ற்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். தொழிற்சாலை தலைவர்களின் ஒருமனதான முடிவின்படி இதை அறிவிக்கிறேன். தோழர் சியாவோ ஜாஃபாங் கொள்முதல் பிரிவு 3இன் குழு தலைவராக நியமிக்கப்படுகிறார். கைதட்டுங்கள். உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. குழு 3ஐ இன்னும் சிறப்பாக வழிநடத்துவேன். மேலும் பொருட்களை கொள்முதல் செய்வேன். என் பணிக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். குழு தலைவர் சியாவோ, உங்கள் வழிகாட்டுதலை நம்பியிருக்கிறேன். நிச்சயமாக. பிறகு அனைவரும் சிற்றுண்டி உணவகத்திற்கு செல்கிறார்கள். இன்று என் செலவு. நன்றி, குழு தலைவரே. ஷியாவ், சரி, நீங்கள் வேலையை தொடருங்கள். நான் ஆவணங்களை கவனித்துக் கொள்கிறேன். வாயா, இந்த 2 படிவங்களை எடுத்துக்கொள். முதலாவது பதவி உயர்வு அறிவிப்பு. இதைக் கொண்டு உங்கள் குடும்ப பதிவை மாற்றிக்கொள்ளலாம். இதை நகரத்திற்கு மாற்றிவிடுங்கள். இரண்டாவது, இந்த வாரத்தின் கொள்முதல் பணிப்பட்டியல். அடுத்த திங்கட்கிழமைக்குள் அதற்கான பணம் மற்றும் டிக்கெட்டுகளை பெற இதை எடுத்துச் செல். கூடுதல் அல்லது குறைவான தொகையை சரிசெய். சரி, புரிந்தது. சகோதரி லின், நான் முதலில் நிதி அலுவலகத்திற்கு செல்கிறேன். வணக்கம். அடுத்த வாரத்திற்கான கொள்முதல் நிதியை வாங்க வந்துள்ளேன். வணக்கம். இதோ குழு 3ற்கான கொள்முதல் நிதி. இதை பெற்றுக்கொள். நன்றி. அடுத்தது, குடும்ப பதிவு. வணக்கம். நான் குடும்ப பதிவு மாற்றத்திற்காக வந்துள்ளேன். குடும்ப பதிவு மாற்றமா? தோழரே, எனக்கு இப்பதான் நிரந்தர பதவி உயர்வு கிடைத்தது. இன்று குடும்ப பதிவை மாற்ற வந்திருக்கிறேன். சிறிது நேரம் காத்திருங்கள். உங்கள் சான்றிதழை காட்டவும். சிறு தோழரே, இந்த சான்றிதழ் தவறு. என்ன, இதில் என்ன தவறு? இது தொழிலாளர் சான்றிதழ். நீங்கள் தெரு அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். இங்கே நாங்கள் பணிச் சான்றிதழ்களை மட்டுமே வழங்குகிறோம். ஓ, மன்னிக்கவும். சிரமத்திற்கு மன்னிக்கவும். வணக்கம். நான் குடும்ப பதிவு மாற்றத்திற்காக வந்திருக்கிறேன். வணக்கம். ஷியாவேயாவா தானே? ஓ, உங்களுக்கு என்னை தெரியுமா? நான் சுமேய். நிச்சயமாக. குவாங் லீனின் அத்தை. அவர் உங்களைப் பற்றி என்னிடம் சொன்னார். ஓ, மாமா லின் இதைப் பற்றி கூறினாரா? ஆம். உங்கள் சான்றிதழை என்னிடம் கொடுங்கள். ஆச்சரியம். மாமா லின்னுக்கு எல்லோரையும் தெரியும் போல. அவருக்கு எல்லா இடங்களிலும் தொடர்பு இருக்கிறது. சிறிது நேரம் என்னுடன் காத்திருங்கள். நன்றி. மாற்றம் செய்யப்பட்டுவிட்டது. நேரம் கிடைக்கும்போது உங்கள் குடும்ப புத்தகத்தை கொண்டு வந்து மாற்றிக்கொள்ளுங்கள். நன்றி, இயக்குனர் சு. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கிறது. அது என்ன? இப்போது என் குடும்ப பதிவு இங்கே வந்துவிட்டதால் நான் இங்கே வீடு வாங்கலாமா? நீங்கள் வீடு வாங்க விரும்புகிறீர்களா? நீங்கள் இப்போது பெய்ஜிங்கில் வீடு வாங்கலாம். ஆனால் நிதி ரீதியாக இப்பதான் பதவி உயர்வு பெற்றுள்ளீர்கள். ஓ, நான் சும்மா தான் கேட்டேன். அப்படியென்றால் இயக்குனர் சு, நான் கிளம்புகிறேன். நான் இப்போது நகரத்து மனிதன். உற்பத்தி குழுவை பற்றிய கவலை இனி இல்லை. இப்போது முக்கியமான வேலை குடும்பத்தை இங்கே அழைத்து வருவதுதான். தாத்தா, பாட்டி, நான் வந்துவிட்டேன். வீட்டிற்கு வந்ததும் இந்த சிறுவன் ஏன் இப்படி துள்ளுகிறான்? அது நம் நல்ல பேரன். மகிழ்ச்சி. போய் பார். ஏய், சிறுவா, உனக்கு என்னாச்சு? நான் குடும்ப பதிவை நகரத்திற்கு மாற்றிவிட்டேன். இப்போது நானும் தொழிலாள வர்க்கத்தைச் சேர்ந்தவன். அதுதான் என் நல்ல பேரன். இப்போது நீயும் நகரத்து மனிதன். இரு, நான் பிங்கிள் மற்றும் ஹாங்கிடம் சொல்லப் போகிறேன். நாம் இன்று கொண்டாட வேண்டும். நீ ஏற்கனவே சிறந்தவன். நகரத்தில் கடினமாக உழை. ஆமாம் தாத்தா, எனக்கு தெரியும். நான் உங்களிடம் ஒன்று பேச வேண்டும். ஓ, என்ன விஷயம்? நான் உங்களையும் பாட்டியையும் நகரத்தில் வந்து வசிக்க அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் நானும் உன் பாட்டியும் வாழ்நாள் முழுவதும் இந்த கிராமத்தில் தான் இருந்திருக்கிறோம். எங்களால் நகரத்தில் அவ்வளவு எளிதில் ஒன்றி போக முடியாது. அதற்குத்தான் நான் பயப்படுகிறேன். நீங்கள் நகரத்தில் பொருந்த மாட்டீர்கள் என்று பயப்படுகிறேன். ஆனால் ஏதாவது நடந்தால் என்னால் திரும்பி வர முடியாது என்றும் பயப்படுகிறேன். எனக்கு இன்னும் அவ்வளவு வயதாகவில்லை. ஹம்மேயை மட்டும் உன்னுடன் அழைத்துச் செல். மற்றதைப் பற்றி கவலைப்படாதே. கவலைப்படாதீர்கள். ஹம்மேயிற்காக நான் ஏற்கனவே ஒரு பள்ளி பார்த்துவிட்டேன். அடுத்த மாதம் அவளை அழைத்துச் செல்ல காத்திருக்கிறேன். அதுதான் நல்லது.
தம்பி, நீ இப்போது நகரத்தில் வசிக்கிறாயாமே? ஆமாம், அது உண்மைதான். எனக்கும் நகரத்தில் ஒரு அண்ணன் இருக்கிறான். ஓ வா. வா. ஊவாவிற்கு வாழ்த்து சொல்வோம். ஆமாம், நான் சரியான நேரத்திற்கு வந்துவிட்டேன். செயலாளரே, என்ன விஷயமாக வந்தீர்கள்? நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்று தெரியவில்லையா? உனக்கு தெரியாதா? அவனுக்கு இந்த முறை நிரந்தர வேலை எப்படி கிடைத்தது என்று தெரியுமா? உன்னுடைய ஜவுளி ஆலை லாரி அணியில் உனக்கு வேலை கிடைத்து விட்டதாக ஆவணங்கள் வந்திருக்கின்றன. இப்போது நான் உனக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்க வேண்டும். நீ அங்கு பயிற்சிக்குச் செல்லலாம். கடந்த முறை நான் லின் மாமாவிடம் விசாரிக்கச் சொன்னேன். அவர் அதை இவ்வளவு சீக்கிரம் முடிப்பார் என்று நினைக்கவில்லை. அவசரப்படாதே. இன்னும் ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. வேறென்ன ஆச்சரியம்? இப்பதான் அறிவிப்பு வந்தது. மாணவி சியோங் மே, அடுத்த மாதம் நீ பெய்ஜிங்கில் உள்ள 3வது நடுநிலைப் பள்ளியில் சேரலாம். நான் மீண்டும் பள்ளிக்குச் செல்லலாம். அப்பா, நான் மீண்டும் பள்ளிக்குச் செல்லலாம். ஹா, நன்றாக படி. வேறு எதை பற்றியும் கவலைப்படாதே. மம், காங்லின் மாமா, நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். மம், என்ன அது? பஞ்சம் வரப்போகிறது. நீங்கள் கவனமாக தானியங்களை சேமித்து வைக்க வேண்டும். இது கிராமம் முழுவதற்கும் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமாம், எனக்கும் அது தோன்றுகிறது. ஆனால் வையா, என்னால் அதை தடுக்க முடியாது. காங்லின் மாமா, வருங்காலத்தில் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் என் தாத்தா பாட்டிக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நான் நஷ்டப்பட விடமாட்டேன். மம், ஓவா, கவலைப்படாதே. நீ திறமையானவன் என்று எனக்கு தெரியும். உன் தாத்தா பாட்டிக்கு நான் இருக்கிறேன். வருங்காலத்தில் எனக்கு உன்னை தேவைப்பட்டால் நான் உன்னை அழைக்கிறேன். கவலைப்படாதீர்கள் காங்லின் மாமா. நான் சிறிய வயதிலிருந்து வளர்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். முழு குடும்பமும் நாளை பெய்ஜிங்கிற்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். அப்பா அங்கு சென்று வேலையில் சேரவும் வீடு பார்க்கவும் வசதியாக இருக்கும். ஹா, நல்லது நல்லது. சரி அம்மா, நான் பல வருடங்களாக அங்கு செல்லவில்லை இல்லையா? நானும் சென்றதில்லை. மம், அப்படியானால் முடிவு செய்யப்பட்டது. ஆமாம், வேண்டாம். எதிர்காலத்தில் நான் கண்டிப்பாக உனக்கு ஒரு கார் வாங்கி தருகிறேன். அதன் மூலம் நான் உன்னை எல்லா இடங்களுக்கும் அழைத்துச் செல்வேன். தேவையில்லை தேவையில்லை. அந்த பணத்தை மனைவியை கவனித்துக் கொள்ள சேமித்து வை. வா, நீ அதை பற்றி யோசிக்க வேண்டும். ஹா, உனக்கு முடிந்தது அண்ணா. அந்த ஏற்ற இறக்கங்கள், குழப்பம் மற்றும் இயலாமை அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். நிச்சயமாக வரும். 3, 2, 1 சீஸ்.